ஃபர்ஸ்ட் ஒரு உல்ஃப் மேன் வந்தான்ல அவனை கொல்லலாமா? அவனையா? ஏன் காணாம போயிட்டான்ல. இது என்ன தெரியுமா? சடன் இது என்ன தெரியுமா? இது ரூயின் அட்டாக் இல்லையா? அட்டாக்கா இது தெரியலையே. அங்க ஒரு இருக்கு சடன். ஆமா அதுதான் அதுக்கு உன்னோட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அங்க ஒண்ணு இருக்கு, அது கோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 பேர் இருக்கா? ஆமா கோல் டப்புன்னு வாடா. ஏன்னா ஸ்ட்ரீம்லாம் போட்டு வரணும்ல. வாடா. Madness. When the madness goes. Summoning pool. Nature and find the great deal of both HP and FP. Only much can be FP. Madness. The higher your focus, the longer it takes for madness. ஏய் இந்த இடத்துக்கு இப்படி தான் வரணுமா? நான் எப்படி வரதுன்னு முடிச்சிக்கிட்டுல இருந்தேன். இன்னும் லோடே ஆகல. ஏய் இங்க பாஸ் இருக்குடா. கம் ஆன். இதே லோட் ஆகல. What place is this, bro? அட நாம அந்த இவள அங்க ஒருத்தன் அந்த இத bridge அந்த கோட்டையை விட்டு தாண்டி வந்தனே ஒருத்தி கண்ணு தெரியாம இருந்தார்ல. செத்தா. போட திருச்சியா? நாம அந்த ஆப்போசிட்ல தான்டா வந்து அந்த கண்ணு தெரியாதவ இருந்தா. யோ நான் லிம்கிரேவ்க்கு வந்துட்டேன்யா. ஏறிங்க இங்க அங்க போயிட்டு எங்க தெரியுமா போற? மேல நம்ம நேத்து ஒரு எர்த் 3 அடிச்சோம்ல. லொகேஷன் தெரியுமா? நான் சொல்றத சொல்றா. நேத்து ஒரு எர்த் 3ன்னு ஒரு நேத்து அந்த ட்ரீ பாஸ் அடிச்சோம்லடா. ட்ரீ பாஸ் எங்க அடிச்சோம்? நேத்து அடிச்சோம் மேல. இந்த லிமூரியாலயே நேத்து ஒரு எர்த் மேப்ல பட் அதுக்கு நீங்களே வரணுமே. அடா ஆமாடே அங்க வாடா, நம்ம அங்க போவேன்டா. இந்த பைத்தி அப்ப இரு அங்க வரேனாடா. அதுக்கு மேல அதுக்கு இன்னும் மேல ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்கு பாரு. ஃபோர்ட் பெல் ஃபயர்ஸ்னு. பெல் ஃபயர். ஆமா அந்த அரீனா ஃபோர் பெல் ஃபயர்ஸ். அங்க வா. இப்போ எனக்கு சொல்லுங்க. இந்த ஓட் முடியட்டும். இப்ப நேத்து மேல பாடுறா இவனே ரிவெஞ்சர் நேத்து அந்த ட்ரீய போய் அடிச்சோம். அந்த ட்ரீ சிம்பிள் மாதிரி ஒன்னு இருக்கா மேப்ல. போட்ட அதேதான். என்ன கர்மையா அது? என்னடா நீ போய் உடஞ்சு விழுந்துட்டு என்ன கருமங்கற? ஏய் சும்மா எட்டி பார்க்க போனேன் நானு. அப்படித்தான் இருக்கேன் கேம்ல. வந்துட்டீங்களா? பருக்குவா லோடை. இங்க ஒரு இது இருக்கும், ஏதோ செஸ்ட் ஒன்னு இருந்துச்சு. என்ன எடுக்கறங்க எடுத்துங்க. இவட வாட்கி நானே இப்பதான் எடுக்கிறேன். இது உனக்கு எங்க அந்த கேப் எங்கடா கிடைச்சது உனக்கு? நீ போட்டிருக்கீ ஒரு கேப், அது எங்க கிடைச்சது உனக்கு? கேப்னா ஆர்மரா? இப்ப அது வாங்குனது. ஏய் நல்லா இருக்குடா. இது வந்து பெலடின் ஆர்மரா, அந்த பேனிஷ் நைட்டோட ஆர்மரா அது. யாரல ஏதோ இங்க வாங்க. ஓபன்ல தான் இருக்கு, பரவாயில்லையே. ஏய் ஒரு தடவை போட்டா ஓபன்லயே தான் இருக்கும். ஏன் என்னாச்சு? ஸ்பெல் மெமரைஸ் பண்றத எந்திரஸ்டாங்க திடீர்னு. தெரியலையே. வா இங்க வாங்க. இங்க வேற ஏதோ ஒரு பாஸ் இருக்கு போல. இங்க இது கிடையாதாடா ஃபாஸ்ட் டிராவல்? பாஸ் அடிச்சா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஹேங் ஆயிருச்சு. எங்க நிக்கிறான் சேட்டன்? ஏய் எனக்கு கிராஷ் ஆயிருச்சுடா. சூப்பர். என்னயா எடுத்து வர முடியல அதெல்லாம் ஆகுது. என்னாட்டா என்ன பூமி கட்டில காட்டுதா? என்னாட்டா எல்லாரும் கொஞ்ச நேரம் கோலால தான் இருக்கும்.
சொன்ன நேரம் நிற்குதுமா நம்மள வெளில தள்ள தள்ளி Hey, Machan, how are you? What do you have for me? What's good? Nothing interesting. Okay. நான் ஓபன் பண்றேன். பண்ணு மேன். நீ ஓபன் பண்ணல. இது பண்ணிட்டேன். எங்க தான் வந்துட்டு பரவாயில்லையே. நான் எங்க இருக்கேன்னா அங்கதான் ஆவீங்க. லெட்ஸ் கோ. பண்ணிட்டேனா வாடா போமா. என்ன டவர்ல வந்துட்டானே. ஏன்டா சும்மா நிக்கிற? வாடா. கோலே ஐயோ வாடா. ஐயோ இவனா? Oh my god. சமன் பண்றதா பண்ணுங்கடா. போட்டு எங்க பார் இங்க ஏதோ போகுது வாங்க இதுக்குள்ள. ஏய் இரு ஒரே நிமிஷம் இரு. ஏய் நம்ம வந்த டேய் இந்த இடம் ஞாபகம் இருக்காடா? நம்ம இங்க தான சமனானோ மாதிரி இருக்கு. நம்ம இங்க தான சமனானோ. இவன் தான் நம்மள அடிச்சு துரத்தி விட்டான். ஓ யா ஆமா இவன் தான். வாங்கோ. ரிவெஞ்சா? எஸ் ரிவெஞ்ச் டேக்கன். இது ஏதோ ஆர்மர் கொடுத்தால அதை எக்யூப் பண்ணி பார்ப்போம். ஐட்டம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஆர்மர்லாம் கொடுக்கலையே. சரி அது ஐட்டம் தான். அதான் ரொம்ப டம்மியா. ஆமா ஆனா பார்க்க அழகா இருக்கே. போடலாம். இவனை ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸா கூட வச்சிருக்கல. ஃபர்ஸ்ட் பாஸா வைக்க வேண்டியவனே. எங்கடா இருக்கு ஆர்மர்? ஆர்மர் இல்ல ஷீல்ட் கொடுத்தாங்க. ஏங்க டெட்டன்ட். சும்மா வாடா அந்த இடம். சும்மா ஷீல்ட் கத்தி ஒன்னு கொடுத்தான். இங்க ஏதோ இருக்குடா. கத்தி ஒன்னு கொடுத்தியான். So the path be broken and uncertain. Climb your place as Elden. அங்க திருப்பி அங்க போய் இன்னொன்னு இருந்துச்சு அதை பார்ப்போம்.
3 இருக்கு மொத்தம். ரிட்டர்ன் எப்படி போறது? அங்க திருப்பி ரிட்டர்ன் டெலிபோர்ட் எதுவுமே தான் இல்லையா அங்க? இருக்கு. 4 பில்ஃபயர்ஸ் அங்கதான் போறோம். ஃபாஸ்ட் ட்ராவலா? ஆமா 4 பில்ஃபயர்ஸ். இங்க எதுவும் இல்லையா? இங்க எதுவும் இல்லை. இங்க எதுவுமே வரவே தேவையில்லையே. அடுத்ததை போய் ஓப்பன் பண்ணுவோமா? அடுத்து என்கிட்ட ஒரு காவி தான் இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. என்கிட்ட ஒன்று இருக்கு. இது வேற ஸ்டோன் கிடையாது, இது வேற ஏதோ. வேற கேக்குதா? ஸ்டோன் இது கிடையாது, இது வேற ஏதோ. அதே மாதிரி இன்னொன்று இங்கிட்டு இருக்கான்னு பாரு. ஏதா அந்த செஸ்ட்ல இருந்து எடுத்தோமே இப்போ நம்ம. அந்த கீ தானே. சரி அப்படி. நெக்ஸ்ட் எங்க? இங்க பாரு டேய், இது டபுள் ஹேண்ட் ஸ்வாட்ரா. சரி அடுத்தது எங்க? இங்க பாரு. பார்த்தேன். இது எபிலிட்டி எல்லாம் இதாகுது. சண்டை போட்டு பார்த்தா தான் தெரியும். அதேதான், அதே கீ தான் நான் போடுறேன். ஏய் இவனே வாடா. இங்க மூணாவது இங்க ஒண்ணு இருக்கு, அங்க போயிருக்கு. சரி நான் நெக்ஸ்ட் டைம் என்ன இடம் இது? போனா தான் தெரியும். ஓ மை காட் ப்ரோ, இங்க வாயா. ஓ ஷிட், என்னடா சாஞ்சு இருக்கு? சாஞ்சா நிக்கிறோமே. ஏ டிராகன் பறக்குது. ஏ எங்கடா இருக்கு? ஐயோ இது எங்கேயோ ஒரு மூலையில இருக்குடா. இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா, ஓடிடுவோம் திருப்பி. இது எங்காச்சும் ஃபாஸ்டா முடிச்சுட்டு எப்படா போறது கீழே? இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். டேய் மஜாவா இருக்கு. என்ன இவ்ளோ டிராகன் பாக்க? ஐயோ அடிக்க வருதே. வரல. ஆசா இருக்க. அதுங்களாம் என்பிசி போல இருக்கு. எப்படி போறது? இப்போ கீழே இறங்கிட்டோம். இதோ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்க போக முடிஞ்சா போக மாட்டேனாடா. We got company. ஓ ஃபக். போடு. பொண்ணாச்சு. வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லையே. இல்ல அடிக்கலாம். கோல் இன்னொன்று இருந்தது. ரெண்டு இருக்கு. இவன் சிறுசா இருக்கான். ஏதோ ஆகாயத்தை அடிச்சுட்டு இருக்கிறான். அவ்வளோதான் விடு, தள்ளி விட்டேன். ஏய் உன் பாரு, உன் கத்தி மாட்டிக்கிச்சு இங்க. யாரவா சிரிச்சது? இங்க யார் எங்க நீ அடிக்கிறது? தெரியலையே. நான் இப்போ இதுக்கும் கீழே போகணுமா? டேய் இங்க ஒரு பாஸ்ரா, நைட் பாஸ்ரா. இல்லையே, கீழே வழி இல்லையே. தேடு எங்க இருக்கானு. ஏய் இருங்கடா நானே எங்க இருக்கு வா. ஒரு நிமிஷம் இருங்கடா. ஐயோ ஒண்ணு இல்லையானா? டைல்ஸ் மேன் இருக்கு. ஏய் இதுக்கு அப்புறம் எங்க போறது? சிச்சோ, இவனே எங்க வந்து ஸ்பான் இருக்கு? அங்க பாருங்க கோல. இங்க பாரு. யாரு போய்ட்டான்? இவன் சேட்டன் தான். இப்போ எப்படி போறது? பாஸ் டிராவல் தானடா. அந்த டைல்ஸ் மேன் இந்த இடத்துக்கு வந்தா இவ்வளவு நேரம் நம்ம. இல்ல வேற எங்கேயாவது போற மாதிரி இருக்குமோ? வேற எங்கேயும் வழி இல்லையே. குதிரை வச்சு டபுள் ஜம்ப் பண்ணலாமா? குதிரை எடுக்க முடியல. என்ன திருப்பி வரீங்களா? என்ன பண்றீங்க? திருப்ப போயிடலாம் வா. கோல அங்க போயிடலாம் வா. மறுபடியும் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். 4 பில் பிரைஸ். இங்க பாரு, இங்க இருக்காம பாரு தூரம். தெரியுதா கண்ணுக்கு? எனக்கு தான் நீங்க இங்க இருக்க மாதிரி தெரியுது. பூச்சிடா நீனு. இன்செக்ட். ரெண்டாவது போவோம். ரெண்டாவது ஏன்னா அங்க ஃபுல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது அவ்வளவுதானான்னு தெரியலையே. பாசே இல்ல அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒழுங்கா பார்க்கல. இந்த ஏரியாலாம் அடிக்கலாம்யா, அடிச்சா நாங்க
இந்த அடி வாங்கினாச்சும் சும்மா இருப்ப. எந்த ஏரியா அந்த ஏரியாலாம் இல்ல, எல்லாம் நம்ம ஏரியா தான்ப்பா. அப்படி இந்த இதுவா இது ஓபனே பண்ணலையா? போடு. நைட் ஸ்கை அன்சீசிங். ஏய் இந்த பாஸ் தான் சொன்னியா நீ பாஸ் இருக்கான்ட்டு? நீ உள்ள போயிட்டான்டா. எனக்கு அதை ஓபன் காமிக்கவே பண்ணி போனியா? நான் உள்ள போவே எங்க தான் இருக்கான்? எங்கடா இருக்கு? இது ஓபன் பண்ணுங்கடா. என்கிட்ட கத்தி இல்லடா, என்கிட்ட ஸ்டோன் இருக்கு. கோல் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. கோல் என்கிட்ட இல்ல. எக்யூப்மென்ட் ஷீல்ட் ஹெவி லோடா. ப்ரோ என்ன அது? போடு. என்ன ஜோரோ வானத்துல இருக்கா? அதான் ஜோரோ எப்பவுமே அசாத்தியமானதான் பண்றான். இப்படிதான் போணுமா? டவுட்டா இருக்கு. ஜோரோ வந்துட்டு இருக்கேன்டா. அங்கதான் கேசல் இருக்கு. லோடிங்கா? அங்க ஒருத்தர் நிக்கிறான், அவன் தான் பாஸ்ன்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்கீங்க? எந்த சைடுடா போனீங்க? ஓ அப்படியே கீழே இறங்கி வா. இது எங்க இருக்கு? இது அண்டர் கிரவுண்ட்ரா. அடே அண்டர் கிரவுண்ட் போல. பயந்து பயந்து எனக்கு இறங்க வேண்டியதா இருக்கு. But I think we have to fight him. எப்பறா அவ்வளவு தூரம் இறங்குனீங்க? இறங்க அப்படியே. பாகோல் என்னன்னு கேட்டு வரலாம் அவங்ககிட்ட. Let's do this. அப்பாடே ஜஸ்ட் அவன் பாதி வச்சு குறைஞ்சு வரான் கோலே. மரம் மாதிரி வரும். ஓபியா இருக்குடா. செல்ல போட்டு அவுட் ஆடாத. கொன்னுட்டீங்க. அடிச்சிட்டியா? அட பாவி. என்ன ஒண்ணுமே கிடைக்கல? நீ அடிக்கவே இல்லையா அவனை? நான் ஸ்பெல்ல சூஸ் பண்ணிருந்தேன், அதுக்குள்ள நீ முடிச்சிட்ட. என்னடா கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. அவன் பாஸே இல்ல போலடா. இங்கதான் எழுதி போட்டிருக்காங்க இல்லையா? இங்க ஒரு டைல்ஸ் மேன் இருக்கு, மவுண்டட் நெக்லஸ்னு. போல்டட் சரி மோட்ல எங்க போணும் இப்போ? அவ்வளவுதானே இதுவும்? இதுக்கப்புறம் எங்கடா போறது? அவனையும் கொண்டாச்சு. என்ன இடங்களா அதெல்லாம்? அப்படிலாம் உள்ள போக முடியாது அங்கெல்லாம். அதுக்கு என்னமோ இருக்குடா, அதெல்லாம் முடிச்சாதான் இங்கெல்லாம் போக முடியும். ஃபுல்லா பாத்துலாம் இரு ஒரு வாட்டி. இல்ல இவனை இங்க அடிச்சோம்னா இங்க ஏதோ இருக்கணுமே. அவ்வளவுதான் போல இருக்கு. இங்க ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இடனா இருக்கோ? எதுவும் இல்லையா? இங்கெல்லாம் ஏதோ பறக்கிற அபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வரணும் போல. பறக்கிற அபிலிட்டில வருமாடா? தெரியலையே. இங்க குதிரையே முதல்ல சமான் பண்ண முடியல. இருக்கு குதிரை பண்ண முடியுது பாத்தியா? அப்ப பறக்கிற அபிலிட்டி வரும். சரி வா போவோம். வீடியோ பார்த்து பட் அந்த இதுல ஏதாச்சும் ஒரு பாஸ் இருக்கும். ஏய் இங்க எது ஃபாஸ்ட் டிராவல் காட்டுதியா? எங்க மேப் ஓபன் பண்ணி பாரு. ஆமா. ஆமாண்டா. டேய் இல்லடா, அது இதுடா.
எது அது அந்த கேட்டுடா. எங்கேயும் போக முடியாது இங்க. நான் சரி சொல்லுங்க. அது வந்து ஆமா அந்த கரடி அடிச்சோம்ல, அங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா இருக்குன்னு சொன்னனே, அண்டர் கிரவுண்ட் ஏரியாவோட கேட் இது. இந்த இடத்துல வந்தோமா நாங்க கோல? நான் இங்க வரல, நான் வந்து புடிச்சு வச்சிருந்தேன். பாத்தியா கோல தனியா போயிருக்கான். தனியா போனா கரடி அடிச்சா என்ன கிடைக்கும்? கரடி அடிச்சா ஒண்ணும் கிடைக்காது, ரூயிங்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் இருக்கவங்க ரொம்ப டஃப்பா இருந்தானுங்க அப்போ, இப்ப எப்படி இருக்கானுங்க தெரியல. ஆனா ரொம்ப ஸ்லோவா இருப்பானுங்க, ரொம்ப ஸ்லோ. ஈஸியா அடிக்கலாம். அப்ப நீ ஓரமா இந்த வேடிக்கை பாரு, நான் ஆக்சிடென்ட் போறோம். நைஸ். யார் நீ? நேத்து நான் அடி வாங்கினா இன்னைக்கு இவன் அடி வாங்குறான். பார்க்க மாட்டேங்கிறேன். நீங்க எல்லாம் பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கடா, எனக்கு சரி அடிச்சு இதாயிரம். டேமேஜ் கம்மியாக தான் இருக்கேன். ஆனால் இவங்க அடுத்த காசு நிறையா கிடைக்குது. என்னது அது வருது? ரெயின்போ ஸ்டோன் வேணுமா? ஆமா, வானவில் தோழர். லிஃப்ட் உள்ள ஏய் நல்லா இருக்கு. கீழே வந்துட்டான் அவன். கீழே தான் இருக்கான். செத்தண்டா. ஏன்டா டேய், ஏன்டா இங்க இருந்ததை எடுத்துட்டு போயிட்டீங்களாடா? திருப்பி கீழே நான் எடுத்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. திருப்பி கீழே அனுப்பிச்சு இருந்தது கூட தெரியாம அப்படியே நடந்து வந்துட்டான். இது என்னது? என்னடா எடுக்க முடியல? எதா என்னது இது? கிராப் அவ்வளோதான். ஓகேயா வெல்கம். நண்டு முட்டை தராங்கடா. அதை வச்சு என்ன பண்றது? சட்டன் யாருக்கா தெரியும்? குஞ்சு பொறிச்சு அது மேல குதிரை மாதிரி ஓடலாமடா. எக் ஒண்ணு கிடைச்சது, அந்த எக்கை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பால் வேர்ல்டு தான். இதுலடா இதுல ஒரு எக் கிடைச்சதுடா. இன்குபேட் பண்ண இதுல என்ன உடைச்சு சாப்பிட தான் முடியும். போல எங்க கிரேஸ் இருக்கு வா. பால் வேர்ல்டு தான் பால். ஏய் ரீஸ்பான் ஆயிரும்டா எல்லாம். டேய் ஒரு நிமிஷம் இருடா, நான் வந்துக்கிறேன்டா. நீங்க என்னமோ பண்ணுங்கடா சாமி. என்னவோ பண்ணுங்கன்னு உட்காந்துருவோமா? சலங்கு சலங்குன்னு சத்தம் கேக்குது. நீதானா? ஆமா நீதான். நான் ஆரம்பத்துல போட்டு ஆரம்பரம் போட்டு சுத்திட்டு இருக்கிறேன். நான் போட்டு சுத்திட்டு இருக்கேன். நான் அதான்டா போட்டுருக்கேன் ப்ரோ. இவன் தான் கிறுக்கன். காமெடியா இருக்கு. என்னோட ஆர்மர் போட்டுமா நானு?
இதுவுமே பிடிக்கல. காமனர் ஷூஸ் யூஸ் பண்ண முடியல. அட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா, வரேன்டா. என்னடா எதுவுமே சொல்லு. அதானே எவர் இதான் என்னோட காஸ்டியூம் சொல். போலாம் போலாம். ஒரிஜினல் காஸ்டியூமா? இதா இது கிரேஸ்ல உட்கார்ந்து சேவ் பண்ணிடலாம். Strength of those within the sigil. போடு. இது ஒரு இது பண்ணா ஒரு ரிங் மாதிரி உருவாகுது. அதுல வந்து நின்னா மேஜிக்கல் பவர் இன்க்ரீஸ் ஆகுமா? அதை போட்டுட்டு அதுல நின்றுக்கிட்டே எல்லா மேட்சுக்கும் யூஸ் பண்ண வேண்டியதான். அப்படிதான் அடிச்சிருக்கிறேன் நான். வாடா. சரி, அடுத்த மெயின் பாஸ் கூட்டு போங்க ப்ளீஸ். போர் அடிக்குது. அதான் நாங்கள் அதான் ஏதோ கூட்டு போய் நம்ம அழுது களி கண்டுபிடுறா. என்னடா பொறுப்பே இல்லாமல் இருக்க. இதே கிளாஸ் சஜஸ்ட் பண்ண கேமாக இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருக்கோம். போய் அடுத்து வாக் த்ரூ பார்த்தா கேம் நல்லாவே இருக்காதா? அதெல்லாம் என்ன நடக்குதுங்க? ஹெச்பியை காணும். அதான் ஏன் நடந்து போய்கிட்டு இருக்கோம்? அங்க ஏதோ மினுக்குது. என்னது? ஏய் யார் அவன்? ஏய் இறங்க மாட்டானா? எல்லாம் கிளாஸர் தான் தாக்குறான். என்ன கிரீஸ் அப்ளை பண்ணிருக்கியாடா? ஏதோ ஸ்கில் ஸ்கில் வந்துச்சு. யூஸ் பண்ண முடியாதுல்ல? இதை யூஸ் பண்ணேன். ஸ்டீல் யூஸ் பண்ணேன். குதிரை யூஸ் பண்ணி வாங்கடா. எங்கடா போகணும்? அப்படியே போக வேண்டியதான். மாட்டோம். ஏய் இங்க ஒருத்தர் இருக்கான். வா. இவர் ஆர்ச்சர். இவரு இன்னொருத்தர் இருக்கான். அந்த சாருக்கு அந்த பால் கிட்ட போகாதீங்க. அதை அடிக்கவும் முடியல. அது பயங்கரமா நம்மளை திருப்பி மேல ஏறுவோம். கிராப்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? இங்க வாடா. டேய் கிளாஸ் கீழே போயிட்டான்டா. நான் முடிச்சிட்டேன் ப்ரோ. ஏன்டா ஏற முடியல? ஒன்னா வந்துட்டோம்டா. இதுக்குதான் வந்தோம்டா. அந்த சைடு ஏதோ ஒன்று இருந்துச்சு. இப்படியே போய்க்கிறேன். ஹார்ஸ் வேணும். ஹார்ஸ் இங்க ஏதோ இருக்கு. ஓ இது ஆர் ரூயின்ஸ். ஆமா. இவன் உட்காந்துருக்கான் பாரு. எங்கடா போனீங்க? கஸ்டமர் மெர்சன்ட். யாரா நீ?
நல்ல வேளை அடிக்காம இருந்தீங்களே. என்னது இதெல்லாம் சோப்லாம் வச்சிருக்கா? ஏய் குக் புக் வாங்குங்க. குக் புக் 3 அது வாங்க என்ன பண்றது? அதை கிராஃப்ட் பண்ணலாம் ஏதாச்சும். என்ன தெரியாது. ஒரு கிராஃப்டிங் ரெசிபில தான் நீ போய் பார்க்கணும். எல்லாத்தையும் வாங்குறேன்னா இவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் ஆகும். ஏய் அப்ப இங்க ஒரு கிரே பவுல் ஆரோ இல்ல எப்படி மாத்துறது? எக்யூப்மென்ட்ல போய் தான் மாத்தணும். ஆமாடா. மாத்த முடியுமா நான் அப்படி? ஐயோ ஏய் கீழ செடி அது. டக்கெட்டிங் இது பாய்சன் விடும். நான் சின்னதெல்லாம் அடிக்கிறேன். கருப்பு என்ன பண்ணும் தெரியல இந்த டார்க்னஸ். படிச்சு பார்த்தாதான் தெரியும். வழியே இல்லைங்க அவ்வளவுதானா? ஏன் மேல இருந்து கீழே நம்ம மறுபடியும் கீழே கொண்டாந்து வந்துச்சு. லைஃப் ரொம்ப ஹெவியா இருக்கான். ஹெவியா இருந்தாலும் கொல்லுவா. என்னன்னு டெஸ்ட் பண்ற வேண்டியதுதான். குட். இது குறையவே மாட்டேங்குது. ஏன் 33 குறையுது? நான் சொல்றேன்டா. பரண்டா. அப்பா யார் எடுத்தது? நீயா? நான். இன்னொன்று இருந்ததே, அதை யார் எடுத்தது? இது என்னது? நான். டேய் நான் இந்த தூக்கி போட்டேன். இதை போய் அடிச்சதுடா. நீ தூக்கி போட்ட. சரி எங்க போகணும்? இப்பதான் அந்த டவருக்கு மறுபடியும் வந்த இடத்துக்கு வந்துருக்கோம்டா. வாங்கடா வாங்கடா. உன்னையதான் தாக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு தாக்கு கிரேஸ் இருக்கா பாரு. உட்காரும் எல்லா ஸ்பெல்ஸும் அவுட். வேலையாயிட்டு இருக்கு. அங்க இருக்கு கிரேஸ். நான் ஸ்பெல் எல்லாம் மாத்திட்டு வரேன். தெரியல வச்சுப்போம். ஆஷாஃபர் ஒரு புது ஸ்பெல் கிடைச்சது. ஃபயர் ஒன்று எடுத்துப்போமா? இதெல்லாம் சாப்பிட்டா டவுட் தான். எங்கேயாவது லைட்டாக சாப்பிட்டு சோடா மட்டும் குடிச்சிட்டு இது யூஸே பண்ணல. இது யூஸ் பண்ணி பார்ப்போம்.
அப்படியே இங்க பாரு சட்டன். நான் ஃபயர் எடுத்து வந்திருக்கேன். ஏன்டா அந்த பெபிள் யூஸ் பண்ண முடியல என்னால? எது? கிறிஸ்டல் பெபிள்ஸை யூஸ் பண்ண முடியல. அந்த தெரியலையே. எனக்கு அந்த இது இல்லையா? ஓ ஸ்டாஃப் வச்சா தான் யூஸ் பண்ண முடியுமா? எக்யூப்மெண்ட் இதுக்கு பதிலாக இப்போ பார்ப்போமா? இப்போ யூஸ் பண்ண முடியுது. ஏய்யா டம்மியா தேடிறேன்ப்பா. போமா. Yo, what's going on guys? Arax here. Welcome back to another video for Elden Ring, and in this one I want to put together a quick guide on where to. But first things first, you turn your attention to the Gale Tunnel, which if you have not gone there before, basically crosses the border between Limgrave and Caelid. So it's over here, as you can see, this little sort of orange icon, this orange circle on the map. Now in order to access it, although it does have an exit in Limgrave, you do have to go and enter it from Caelid. So what you want to do is head over the border and basically hug the cliff and wander around the side here. I will let the directions run in the background, but you basically want to keep pretty tightly to the cliff face. You can then drop down and there will be an opening. If you walk in the first part and take out those two guards, you can then drop down below using the platforms very carefully so you don't fall to your doom, and then in doing so you will then have a Site of Grace. You can then use this as a fast travel point. Yay. Now from here, this of course is like a mini dungeon, so you can of course explore absolutely everywhere. But for the purposes of this, you can also just run straight through. So if you follow the directions you see me going right now, you can bypass all the enemies, and if you run to the opposite side, you can then open up a door, and there is another Site of Grace, and this leaves on the Limgrave side. Now you basically have a quick point of access, which is just outside the boss room. Now in order to actually get the weapon, you need to defeat the boss. Not a narrative boss, it's just one of those ones in these open world dungeons. You go in here, it of course is the Magma Worm. It is pretty tough, so depending on your level, you may need to come back and do this later. But upon defeating this, not only do you get a Dragon Heart, but you also get the Moonveil Katana. Ash of War first, you turn your attention to the Gale Tunnel, which if you have not... ஏதோ கேல் டனல் போடுமாமே, வாங்க போய். இங்க ஏதோ டெலிபோர்ட் இருக்கு, வா. ஒரு டெலிபோர்ட் இருக்கடா இங்கனா. சரி டேய், மூன்வேல் கட்டணாக்கு ஏதோ கேல் டனல் கிட்ட போடுவா. கேல் டனல் எங்கடா இருக்கு? போடும்னா எல்ல போய் பாப்போம். இதுனே அதே மாதிரி இருக்கு. அங்க ஏதோ ஃபாஸ்ட் ட்ராவல் மாதிரி ஒன்னு இருந்தது, அத பிடிச்சு வந்தோம். ஓ இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. ஏய் இங்க தானே நம்ம வரணும்னு நினைக்கிறேன். இங்கயா? இல்ல இல்ல, நம்ம அந்த சைடுல இருந்து எட்டி பார்த்தேன், அந்த இடம் இதுதான் நினைக்கிறேன். இல்ல அப்படியா? இல்லடா எங்க கொண்டு வந்து விட்டுச்சுனே தெரியலடா. பின்னாடி கொண்டு வந்து விட்டுருக்கு, முன்னாடி இருந்து ஏதோ மேப் கிடைச்சிருக்கு. ஓ எனக்கு இந்த மேப் எனக்கு அன்லாக் ஆயிருச்சுடா. பயப்படாத. எங்க பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இன்ட்ரஸ்டிங். இது பாஸ் தானே? இல்லையா? டார்கெட் கிரீம் ஆனியன். Already dead bro. சும்மா கிடக்குது. Oh, dead. இது ஏன்டா இப்படி பட்டக்ட கான்செப்ட் படுத்துட்டு இருக்கு? ஏய் வாங்கடா வெளிய போடா, அண்டர் கிரவுண்டே குழப்புதுடா.
இருக்கிறத முதல்ல முடிப்போம்டா. 3 வேல் கட்ட நான் எங்க போக சொன்னானே அது எங்க மேப்ல யூடியூப்ல அது அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா எப்படி கிடைக்கும்? வெளில போயிடலாம். வெளில வெளியே வந்துட்டு சோஃபியா ரிவர் வெல் டெப்த்னு ஒன்று இருக்கா லெஃப்ட் சைடு. அங்க அங்க டிடி ஆகும். முதல்ல நம்ம எப்படி உள்ள வந்தோம்? டெலிபோர்ட் ஆகி வந்தான் பின்னாடி. இதுவே அண்டர் கிரவுண்ட், இதுக்கு கீழே இருக்க இல்ல மேல இருந்து வரும். இல்ல சொல்றேன் கேப் அவன அடியில போற மாதிரி இருக்கு. இது ரொம்ப பெரிய வருது. ஆமாமா ரொம்ப பெரிய லிஃப்ட். எப்படி சொல்ற மேல இருந்து வருதுன்னு? நான் வந்திருக்கேன் ஏற்கனவே. கோல ஒழுங்கா பிரஸ் பண்ணியா? வருதுடா. ஒழுங்கா பிரஸ் பண்ணியா? பெருசுடா அது. தள்ளி விடுற மாதிரி யார் சொல்றீங்கடா? நான் போய் விழுந்திருப்பேன் எல்லாரும். வருமா? உசுரோடு இருக்கான் நான் பெத்த பிள்ளை, ஏனோ இன்னும் தகவல் வல்லை. வந்துருச்சு. எவ்வளவு ஸ்லோவா போகுது? 3 பேர் இருக்கும் அவ்வளவுதான். கீழே மக்களை மதிப்புள்ளாக்கியுள்ளது. மழை பிரச்சனை மற்றும் வழிகால் கடந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மழையில் தத்தளித்த சென்னை மக்களுக்கு தற்போது மற்றும் ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அதிலும் பின்னாட வைத்துள்ளது. அதுதான் வண்ணத்தூரை அடுத்துள்ள இளம்பாக்கம் பேருந்து நிலையம். கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த பேருந்து நிலையம் தமிழக முதல்வர் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. சென்னை மாநகரின் மையப்பகுதியில் அமைந்திருந்த கிளாம்பாக்கம் தான் போய் ஏறுறியா பஸ் எல்லாம்? நான் பைக்ல வரேன்டா. நான் ஏன்டா பஸ்ல வரேன்? இல்ல உன் ஊருக்கு பஸ்ல போகணும்னா கிளம்பாக்கம். நான் இது வரைக்கும் ஒரு தடவை தான் போயிருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஊருக்கு போனேன். பஸ் இங்கே தான் ஏறுறேன். அது கிளம்பாக்கம் போச்சு. எல்லாம் கிளம்பாக்கம் போயிருக்கேன் கேக்குறேன். ஒரு வாட்டி இங்கிருந்து பஸ் ஏறினேன், அது அங்கதான் போச்சு. இங்க கோயம்பேட்டுல பஸ் ஏறினாலும் அது அங்க போயிட்டு தான் போச்சு அன்னைக்கு. இப்போ எப்படி போகுதுன்னு தெரியல. இப்போ எங்க தெரியுமா? எங்கன்னு தெரியுமா உனக்கு? On there before basically crossed the border between Limgrave and Caelid. இந்த கேஸ்ல போய் ஃபர்ஸ்ட் முடிப்போம்டா, அப்புறம் அத பாத்து போடா. நோ ரோட் டு மேனர். வேண்டா சாமுராய் நான் தான்டா. இங்க வாங்கடா. இங்க வாங்கனா ரோட்ரி பால்கனி எங்கடா இருக்கு? ரோட்ரி பால்கனி அந்த கேலிட் கிட்ட இருக்கும். கேலுன்னா அது எங்கடா இருக்கு? சமன்ஸ் வாட்டர் வில்லேஜ் அவுட்ஸ்கர்ட் கிட்ட. ஓ அங்க இங்கதானா? டிவைன் டவர் ஆஃப் லிம்கிரேவ் கிட்ட. சமனர் அவுட்ஸ்கர்ட்ஸ் கிட்ட தெரியும். சமனர் வில்லேஜ் அவுட்ஸ்கர்ட்ஸ் இருக்கு. அங்க இருந்து எங்க? அப்படியே லெஃப்ட்ல வந்துட்டு இருந்தனா செயின்ட் பிரிட்ஜ், ஃபோர்ட் கேல் நார்த் இருக்கு. டேய் ஃபோர்ட் கேல் நார்த்தா? எங்க சொல்ற? மேப்ல மார்க் பண்ணா தெரியுமா? பண்ணு தெரியுதா? நாலாவது மார்க் ரோட்ரி பால்கனி. ஆமா இங்க ஒரு கீழ ஒரு டஞ்சன் இருக்கு, கேல் டனல். அதுவா? அதுக்கு பக்கத்துல அந்த டனல் இல்ல. 3 கட்டனாக்க உள்ள. So it's over here, you can see this sort of orange icon, this orange circle on the map. Now in order to access it, although it does have an... அங்க அடிச்சிருந்தா கிடைச்சிருக்குமா? அந்த டனலையும் முடிக்க ட்ரை பண்ணுவோமா? இங்க இருந்து எங்க மார்க் பண்ணாரு? ஐயோ இங்க வேற எவ்வளவு பெரிய ஒரு காக்கா இருக்கு பாரு. கொலை பண்ண போகுது நம்மளை.
கொஞ்ச நேரம் சண்டை போடாதீங்கடா. இப்ப கஷ்டம் தெரியுதா? திட்டுவானே திட்டுவானேன்னு சொல்ல தெரியுதுல்ல. சண்டையெல்லாம் போட்டா அப்பவே மரணம் உறுதி இந்த இடத்துல. An exit in Limgrave, you do have to go and enter it. Dragon Baron So ஒரு இடத்தை we're going to பார்த்தா do, it does have கிட்டத்தட்ட an 20 exit in டிராகன் Limgrave, இருந்துச்சுடா. you do have to go and enter it from Caleb. So what we're going to do is head over the border and basically hug the cliff and wander around the side here. I will let the directions run in the background, but you basically keep pretty tightly to the cliff face. You then drop down and there will be an opening. Now, is does have you can see this little sort of orange icon, this orange circle on the map. Now, in order to access it, although it does have an exit in Limgrave, you do have to go and enter it from map. என்னடா பண்றீங்க? அந்த கேல் டனல் தான் போகணும் போல. அது கிட்டக்கு போங்க. அது எங்கடா இருக்கு? 4ஆம் நம்பரா? ஓகே. இவங்க எங்கடா போனீங்க? அது போக முடியல. எங்க போக முடியல? இங்கதான் வழி இருக்கு கீழே இறங்குறதுக்கு. இந்த சைடு. ஏய் இவனுங்க கிட்டயா இருக்கு? இங்க ரெண்டு சோல்ஜர்ஸ் இருக்கானுங்களே அதுவா? ஐயோ வாடா சீக்கிரம் துரத்துறானுங்க. ஐயோ மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றானுங்க. கோலே we got company. ஏய் குதிரையை கொண்டுட்டானுங்க. வாட்ச் டேய் நான் ஒரு கையில சாப்பிட்டுட்டு இருக்கறேன்டா. கொன்னுட்டானுங்க. ஓடு. நீ ஓவர் வெயிட்டா இருக்கனா? நான் கீழ போய்ட்டான். கோலே ஏற முடியலதால. ஏய் இந்த நாள் தானா? கேம் தானா இல்லையே. Now, in order to access it, although it does have an exit in Limgrave, you do have to go and enter it from Caleb. So what you're going to do is head over the border and basically hug the cliff and wander around the side here. I will let the directions run in the background, but you basically want to keep pretty tightly to the cliff face. You can then drop down and there will be an opening. ஏய் இது கீழ கீழ போய் விழுந்துட்டியா? ஏய் கோலே எங்க இருக்கு? டனலுக்குள்ள. If you walk in the first part, you can then drop down Yeah. below using the platforms very carefully so you don't fall to your doom. கோலே நான் மேல வந்து நான் போராடிட்டு இருக்கேன். உள்ள வா கீழே இருக்கு. எங்கடா இருக்கு? என்கிட்ட வாடா. நீ எங்கடா இருக்க? நீ காட்ட மாட்டேங்கிற. காட்ட மாட்டேன். உனக்கு அப்படியே கிரேஸ் இருக்கு. இருக்கறேன் பாரு. இரு கேல் டவர் மேப் வேணா எங்கிட்ட இருக்கு. பின்னாடி போணும். இங்க இருக்க யார் ஹோஸ்ட்? நீயா? நீனா அப்ப பின்னாடி மேல இருக்கான் அவன். நான் இங்க இருக்கான் பாரு. சோல்ஜர்ஸ் கிட்ட நிக்கறேன்னு சொல்லியா? சோல்ஜர்ஸ் நான் டனலுக்குள்ள இருக்கேன்னு சொன்னேன். இல்ல வந்துட்டேன். போய் சொல்றான் ப்ரோ. இரு இந்த டனல் தானு பார்க்கணும். இது கை கழுவிட்டேன். வா பாத்துக்கலாம். கிரேஸ் இருக்கா பாருங்க. கேல் டனலுக்குள்ள போனது இல்லையடா நீ? ஏய் இதென்ன எவ்வளவு ஆழம் இருக்கு? இங்க இந்த சைடு இந்த ஓரமா இந்த ஓரமா. இதான்டா இந்த டனல் தான்டா. ஐயோ நான் மட்டும் சாவறேன்டா. யாரியா நீ? என் கூத குடிச்சவன் எவன்டா? யாரியா சாமா? நீ குடிச்சா எனக்கு இடம்லாம் போயிருச்சு. நேத்து நான் அவுட்டா இருந்தேன். இவன் இன்னைக்கு எனக்கு போட்டி. என்னடா எனக்கு பிளான் பண்ணி எல்லாரும் கொன்னுட்டு. ஆமா. ரூம் போட்டு பிளான் பண்ண பாரு. கிரேஸ் இருக்குடா இங்க. இவள உட்கார்ந்து திட்டுவான் இரு. ஐயோ ஆமாடா உட்கார்ந்துறாதீங்கடா. இங்க இந்த இவனுங்க சமன் ஆயிருவானுங்கடா. ஒண்ணும் பஸ் இல்ல நீ டெலிபோர்ட் ஆயிக்கலாம். ஓதா.
டெலிபோர்ட் ஆனா என்னோட காசு ஐயோ இது எங்கேயோ வேற எங்கேயோ வந்துட்டா ரெஸ்ட் எடுத்துட்டீங்களாடா? இல்லடா இன்னும் வரவே இல்லடா. தேவா கொள்ளாம இங்க சண்டை போடுவோம். ஆனா ரெஸ்ட் போட மாட்டோம். முன்னேறி போயிட்டு இருப்போம். இல்ல நான் வேற எங்கேயோ டெலிபோர்ட் ஆயிட்டேனாடா. ஐயோ எங்க கிட்ட டெலிபோர்ட் ஆகியாலனா. சரி சரி 3000 எக்ஸ்ட்ரா போடு. போட்டுருக்கேன். என்ன டிராவல் வருது. எங்களால டிராவல் ஆக முடியாது. நாங்க எங்கதே டிராவல் ஆக முடியாது போல இருக்கு. ஆமா நீ கேல்டல் கிட்ட வர முடியாது. இல்ல நம்மளால டிராவல் பண்ண முடியல. ஏய் வெளிய எங்கேயுமே டிராவல் பண்ண முடியலடா. அதான் ரைட். வெளிய போக முடியாது போல இருக்கு. ஏய் உட்கார்ந்தியா குலு? ஆமா உட்கார்ந்து. குலு உட்கார்ந்தியா? சொல்லணும்ல. ஏய் என்ன செத்துக்கிட்டே இருக்க? அந்த காக்கா கொண்டு போறானே. இது யாரு நீ? இது நானே பரவாயில்ல போல இருக்கு அதுக்கு. காக்கா கொண்டு போய் என்ன பண்றாங்க? சரி நான் போற வழியிலே வா. ஏய் இருடா டேய் விட்டுட்டு போகாதீங்கடா. So if you follow the directions you see me going right now, அதுக்கு என்ன விட்டு போறீங்க? இருக்கடா வரேன்டா. கிளியர் பண்ணி வைக்கிறோம். ப்ளே பண்ணி நீங்க போங்க நான் போய் சாப்பிட்டேன். சாப்பிடுறியா? நீங்க ஆடுறதுக்கு எதுக்குடா நான் இல்ல நீங்க ஆடுறதுக்கு நான் எதுக்குடா வரேன்? இருங்கடா வாரனே சொல்றோம். கிளியர் கூட போட கூடாதடா. நீ மறுபடியும் கிரியேட் பண்ணுவோம். அவ்வளவுதான். நீ உட்கார்ந்து இருந்துட்டு நீ மறுபடியும் கிளியர் பண்ணலாம். ஜாலியா உட்காந்துருக்கான் மேல. எங்கடா இருக்க கிளாஸ்? இதா இங்கதான். கீழே வா கீழே மைனிங் பண்ணிருந்தாங்க. அங்கே போய் இருக்கும். ये वाला எங்கடா போன கிளேசியர் இங்கதான் இருக்கும். இது எவ்வளவு பெரிய ஆக்டோபஸ் இருக்கு. ஓ டேய் இங்க கூட்டு வாடா டேய் கிளாஸ் அப்படியே கார்னர் பண்ணிட்டேன். எட்ட கூட்டு வாடா. ஓகே
ஜோரோ டைட்னு வந்தது இப்போ என்ன நடக்குது ஜோரோ ஜோரோன்னு ஏன்டா ஃபோன் பேசிட்டீங்களா? நீங்க முடிங்க. ஏய்யோ நிக க்ராஸ் என்னது அது? கிராஸ் நிகட்டானா இல்லையா கோல் 3 கட்டுற கோல் மேரேஜ் பார்த்துட்டியா? வாடா நான் சாப்பிட்டு வரேன்ப்பா. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் நான் போய் சாப்பிட்டு வரேன். நீங்க விளாண்டு சாப்பிட்டு வரல புரியல. ரொம்ப பண்ணாதடா. நாங்க இங்க தானே நின்றுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா விளாடுங்க, நான் பசிக்குதுடா எனக்கு. இருந்தாலும் சரி கோலே வா, அந்த கிரேஸ்ல உட்காந்து டிபி ஆக முடியுதா பார்க்கலாம் வா. உனக்கு தான்டா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் சரிடா. கோல் என்ன நம்ம குவிட் ஆனா அகைன் நம்ம லாபிக்குள்ள வந்தா மேல வந்துருவோம். என்னன்ற சரிவா குவிட் ஆயிடுவோம். வித்ரா அப்படியே வித்ரா ஆயிடு அவ்வளவுதான். அடிக்க வராயா? சேட்டன் கேம் ரீஸ்டார்ட் பண்ணு. கடைசி வரைக்கும் வரலையாடா அவன்? ரீஸ்டார்ட் பண்ணு சேட்டன். இதுதான் ஏன் சேட்டன் நாங்க வரதுல என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. என்ன அடிச்சுட்டாங்களா? சாவடிச்சுட்டாங்களா? என்ன இது பண்ணணுமா? ஒரு போய் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆமா. ஏன் ஜாயின் பண்ண முடியலையா? ஆஹா ايش شوفور பண்ணிட்டியா? மூன் கட்டானாவை யூடியூப்ல பார்க்க சொன்னா 2 நாளா அவன் என்ன பண்றதான்னு தெரியல. என்னால ஜாயின் பண்ண முடியல. நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைமா இப்படிடா எனக்கு ஒரு தமிழ் ஸ்ட்ரீம். ஐயோ யாரோ வந்து தமிழ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கடா. மாதராவ் சீஹா இப்படிதான் எனக்கு ஒரு தமிழ் ஸ்ட்ரீம் கிடைச்சிடு.
ஃபர்ஸ்ட் டைமா இப்படிடா எனக்கு ஒரு தமிழ் சிம் கிடைச்சது. எஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம். என்ன எல்ட்ரேனிங் போட்டா பாப்பானுங்க போல இருக்கு கோல. அதானே. சேட்டன் மாதிரி கத்தி சண்டை பிடிச்சவங்க இருக்கானுங்க போல. சேட்டன் இருடா ரீஸ்டார்ட் பண்றேன். சேட்டன் குழந்தை மகனே ரீஸ்டார்ட் பண்ணிட்டியாடா? Sword dance, spinning strikes. ஐயோ என்ன லேக் ஆகும். பண்ணிட்டேன். Oh, joining another player. So what another? மூணு பேர் பாக்குறாங்க கோல். எப்பா இப்போ நான் பார்த்தா எனக்கே வருமா தெரியல. வரும் தான் நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏடா அதையும் காமிச்சிட்டு இருக்கீங்கடா, ஸ்ட்ரீம்ல சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே பரம ரகசியமா. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓ எல்லாம் வந்துட்டீங்களா? லெட்ஸ் கோ. எங்க கோல் எங்க போணும்? எங்க போணும்? மார்க் வச்சது இருக்குமா? இந்த பக்கம் தான் அப்படியே குச்சோம். என்னடா இது சண்டை வளர்த்துட்டாங்கடா. காக்கா கூடயா? செத்து போயிட்டா. எங்க ஹைட்ல இருந்து விழுந்த ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஜோரோ எங்க? ஜோரோ நான் போய் கட்டானா எடுக்க வேண்டாம், நீங்க வேணா எடுத்துட்டு வந்துட்டீங்க. யாருமே எடுக்கலையா இன்னும்? யாரையா நீ? அங்க கிரேஸுக்கு தான் நான் போறேன். கட்டானா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? யாரா எடுத்துட்டு வந்தா? நாங்க எங்கயா எடுத்தோம்? யாரையா நீ? நீங்க வாங்கடா, இங்க வந்தா என்னடா கிரிஞ்ச் பாய். நாங்களே எங்க இருக்கோம்னு தெரியல. ஃபாஸ்ட் டிராவல் ஆகுங்க. வா கேல் டனலுக்கு ஃபாஸ்ட் டிராவல் போடுங்க. ஜோச்சோ என்னை வேற அடிக்கிட்டு. அடே எவ்வளவு சண்டை. நான் தான் சண்டை முடிஞ்சா? சண்டை முடிஞ்சிருக்கு. இப்ப டக்குன்னு முடிஞ்சு. கோல் எங்க இருக்கு? எனக்கு காட்டவே. மறுபடியும் சண்டை. இதை துரத்துறியா? நீங்க தான் வரணுங்க. இன்னொரு தடவை உட்காந்து எழுந்துடுறா. என்னால ஃபாஸ்ட் டிராவல் பண்ண முடியாது, நீங்க தான் வரணும். உள்ள போயிட்டியா? முடிஞ்சு. இந்த பறவை வேறயா? கோல் எங்க உட்காருவா? கோல் எங்க உட்காருவா? கேல் டனல் எங்கயா இருக்கு? கீழே இப்ப ஃபாஸ்டாவல பண்ண முடியாது. சரி 4ஆம் நம்பர் மார்க்க பார்த்து வா. 4ஆம் நம்பர் ஹாஸ்டல் பண்ண முடியுதே. என்னால முடியாது. அவனால பண்ண முடியாதா? சரி ஓகே. சரி வா.
சேட்டன் அங்கிள் அப்படி என்ன கஷ்டப்பட்டாருன்னு பார்ப்போம். ஏய் க்ளோஸ் பண்ண முடியலையா? ஏரியா நீ ஃபெயிலியர் ஆனா க்ளோஸ் பண்ண முடியும் போல. நான் பாட்டுக்கு ஓடுறேன், எவனோ துரத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆமா டேய், காக்காட்ட தான் செத்தியாடா சேட்டன்? ஆமா, காக்கா, மனுஷன், நாய், கீழே மேல இருந்து கீழே விழுகிறது எல்லாம். டைனோசர்லாம் இருக்குது. அது நாய். ஏதோ நீ துரத்துதியா? ஏன் டனலுக்குள்ள போயிட்டேன்டா. நான் வந்துட்டு இருக்கேன். லைட் ஆன் பண்ணிப்போம். யாரா ஃபுல் பிக் பேன். யாருடா டேய்? நீதானடா? என்ன வெள்ள காக்காலாம் இருக்கு? ஐயோ இவன் பாம்பு வீசுறான். நான் வந்துட்டேனா? நான் கீழே போயிட்டு இருக்கறேன். பை பை. ஆண்டா டேய், இங்கதான் ஸ்பான் ஆவன். இவன் இங்கேயோ செத்து போயிட்டான்டா. ஏய் நீ 5 பேர் அடிச்சானுங்க, என்ன பண்றது? இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. பாம்பு போட்டு தாங்க இருக்கானுங்களா? சரி இருவரு ஒழுங்கா அப்படியே என் கூட வாங்க, நான் அப்படியே வா போறேன். வா 3 பேர் அசம்பிள் ஆயிட்டு சொல்லுங்க. வந்துட்ட வா. And if you run to the opposite side, you இங்க can then நான் open up கொண்டு the door வச்சிருந்தேன், and there is 5 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. இரு டேய், ஃபாலோ மீ ஜோரோ, ஃபாலோ மீ. இருடா இதுடா. Live underground slave. நீங்கள் தூரவா காணோம். ஐயோ சங்கூதிட்டான். ஏய் கீழே விழுந்து உயிரோட வேணும். ஏய் ஊதுனா பரவாயில்ல, ஓடி வாடா. டேய் ஒழுங்கா இங்க வாங்கடா. அடிப்போண்டா. bro I need help. சரி அப்போ நான் போய் பாம்பு போட்டேன். ஏய் யாரே அவனை அடிக்கிறாங்க? ஏய் வாடா டேய் கிளாஸர், நாங்க போறோம் போ. ஏய் வாடா. முடிச்சிட்டேன். எங்க இருக்கீங்க? கீழே தானே? பாஸ் பெருசா திறந்தா பாஸ், எஸ் பெருசா திறந்தா என்னன்னு தெரியும். ஏய் இதுவும் ஐயோ சாரி. அடிக்க கூடாது. டாக். The esteemed warrior. Where did you spring from? This was supposed to be a dead end, I'm sure. What's going on here? Door from thin air. Well, stranger things happen at sea, or so I'm told. Gosh, that dead end had me rather sick. யாரா ஏதோ டெட் எண்டுங்கறான். That doesn't the thought just set you up? அட இவனை தான் காப்பாத்தணும் அங்க. இங்க வா. ரூல் இது புடிச்சுக்க. There's another boss, not a narrative boss, it's just one of those ones in these. பாஸ் என்ன அவ்வளவு கஷ்டமா? ஓகே வாங்க, ஏதோ டிராகன் மாதிரி தான் இருக்கு. இங்க ஒரு வழி போகுதுடா. அது அப்புறம் போய்க்கலாம். மூன் கட்டானா தான் ஃபர்ஸ்ட். எங்க போறோம்? கோல்ட் அதான் பெரிய கதை வருது. கம் ஆன். ஐயோ எஸ் ஐயா எங்கயா இருக்க நானு? இதா டேய் கிட்டக்க போக முடியல. எங்க இருக்கே தெரியலையா? ஏய் லீக்கிடா இது, வாயில இருந்து வெப்பா வருது. என்ன நடக்குது கோலடி? என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கு? இது பாட்டுக்கு ஊருக்கு போய்கிட்டே இருக்குதுடா. அந்த இடத்துல நின்னா மேஜிக் ஸ்பெல் போட்டு அடிப்பேன்.
என்னையா இது இப்படி பிளாக் பண்ணுது? சரி பிளாக் பண்ணாதீங்க அதை. லாக் பண்ணா இது சரியான வியூ கிடைக்க மாட்டேங்குது. ஆமாமா லாக் பண்ணீங்கன்னா அதை பத்தி தான் பார்க்க முடியும். கத்தியெல்லாம் வச்சிருக்கு. எங்கேயோ நவுறுனா அச்சில்லாம் மேஜிக் யூஸ் பண்ணி அடிப்பட்டாங்க. ஆஹா லைஃப் படவே இல்லை. Okay, I'm dead. பரவாயில்ல. என்கிட்ட ரேஞ்ச் அட்டாக் ஒன்று கூட இருக்கலாம். நான் பண்ணது இப்போ ரேஞ்ச் அட்டாக். இவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரேஞ்ச் அட்டாக். எத்தனை வச்சிருக்கேன் இவ்வளோ ஹீலிங்க? பேக்கின் போய் தரானே கோல் எடுத்துக்கலாம். அவ்வளோ வெறி அவனுக்கு, அவ்வளோ வெறி. அது நிக்கிற இடத்துலயே துப்பிக்கிச்சுரா அது. என்னை உள்ள வந்தோடனே துப்பிடுச்சுறா மேல. நான் நிக்க கூடாதுன்னு தெரியல. நான் ஐ திங்க் யுவர் ஆர்மர் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் உன்னோட ஆர்மர் ரொம்ப வீக்கா இருக்கு நினைக்கிறேன். பேசிக் வெரி வெரி. நான் கூட சர்வே ஆறோம், நீ ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சேட்டன். பேசிக்கா நீங்க எல்லாம் ஏத்திக்கிட்டீங்கடா. இதெல்லாம் ஏத்தி நல்லா ஹெவி ஆர்மரா போட்டிருக்கீங்க. ஹெவி ஆர்மர் இல்ல, நார்மல் தான் நான் போட்டிருக்கேன். நான் இந்த ஆர்மரை வச்சுக்கிட்டு நான் பேஸ் ஆர்மர் போட்டிருக்கேன். எனக்கு ஆர்மர் அது நான் சமன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா. அப்போ வந்து அடிச்சு கொடுக்குறேன். என்னோட ஸ்டைப் பொசிஷன்ல பட்டாக்கு யூஸ் பண்ண முடியல. ஒய் ஓடு ஓடு. ஓகே ஒரு லைஃப் ஹீல் ஆகுதா? நல்லா குறைச்சோம். Oh shit, bro, I'm dead. Heavy attack. அவ்வளோ முடிய போகுது.
நம்ம ஸ்பாம் தாங்க. ஆஹா கோல் ஹீல் பண்ணு கோல். ஏய் லைஃப் இல்லடா. கொன்றுக்குறாரு. லாஸ்ட் முடிச்சு. டேய் அதுவும் செத்துருச்சுடா. கொன்னுட்டீனா அப்போ முடிஞ்சு. இல்லையே ஆனா வரலையே. நானும் செத்து போயிட்டேன்டா. செல்ஃப் சாக்ரிஃபைஸா ப்ரோ? சரி என்ன இருக்கு பாப்போம். ஏறி நம்ம லெவலுக்கு அடிக்கணும். பரவாயில்ல. எங்க என்னதெல்லாம் வெளியே கிளம்பிட்டு போனாங்க. நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன்டா. ஏய் யாராவது கொஞ்சம் திருப்புங்கடா. ஏய் யூஸ் பண்ண முடியல. எல்லாரும் சமன் பண்ணுங்கடா. டேய் சமன் பண்ணுங்கடா. நம்மளவே அடிச்சிட்டு இருக்கடா. சமனே பண்ணலடா. நான் தான் பண்ணிட்டேன். நான் மட்டும் தான் பண்ணேன். எல்லா தடவையும் பண்ணிருந்தேன் போன வாட்டி. நானும் பண்ணேன். டேய் இப்பே நீ அடிச்சிருக்கா பாரு. யா கோல் கத்துறது மாதிரி. கோல் அடி பலமோ. அடிக்க விட மாட்டேங்கிறா. வேற மேட்சுக்கு தான் கையாள். இது குறையிற மாதிரி இல்லையே கத்தி தானே குறைய மாட்டேங்க. ஏய் இந்த அட்டாக் எவனா சடிங்க. நான் தான் அடிச்சிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் எலும்பு கூடு சாக எதிர்த்து வரோம் நீங்க. என்ன தள்ளிக்கிட்டே இருக்கு பின்னாடியே. குறையதா குளிச்சு குறையுது. பட் இது ஸ்மெல்லு கேளு. ஐயோ இந்த மேட்ச் அப்படியே பின்னாடியே வந்துருச்சுடா. ஆனா இதாச்சு. கிரிட்டிக்கல் சவுண்ட் கேட்டு. இல்ல மேஜிக் சவுண்ட் தான். கோல் ஹெல்த் ஏரியா வா ரீட்ரை பண்ணலாம். ஒர்க் ஆகலையா? இவ்வளவு ஸ்லோவா இருக்குடா. என்னை அப்படியே துரத்துச்சு வாரு. என்னையும் தான் ஒரு ராம்பேஜ் மாதிரி செய்யுது. அது அட்டாக்கோ? யாரா அடிக்கிறது? உள்ளதான் இப்போதான் என்ன 1 HP கையில கட்டி வர பத்தி எதுக்கு? எதை வச்சு அடிக்கிற? கிரீஸ் பாய்சன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? பாய்சன் அட்டாக்ல எக்யூப் பண்ணுங்கடா. கிரீஸ் இருக்கு யூஸ் பண்ணலாம். நான் பாய்சன் எடுத்துட்டு வரேன். என்னோட பாய்சன் என்னோட ஸ்டாஃப் வொர்க் ஆகலையா? ஏன் வொர்க் ஆகலன்னு தெரியல. இரு ஸ்டாஃப் வொர்க் ஆக மாட்டேங்குதுடா. ஸ்டாஃப் வந்து இந்த இதுக்கு மட்டும் தான் வொர்க் ஆகுது. இல்ல கோல் யூஸ் பண்றா. அந்த அதே ஸ்டாஃப் தான் நான் வச்சிருக்கானே. பட் அது வொர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு இந்த இதே வேணாம். கிளாம்ஸே வச்சுக்கிறேன். என்ன மேஜிக் எதுவுமே வொர்க் ஆகல. டாலிஸ்மென்ட்டே மாத்திட்டே வரேன். ஏதோ INT 41 காட்டுதியா? என்னது INT னா? எங்க
இன்டெலிஜென்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்ல இன்டெலிஜென்ஸ் அது எதுக்கு எனக்கு கம்மியா வருது? எல்லாத்தையும் போட்டு தாக்கிட்டேன். ஸ்டாட்ஸ் பத்திலாம் ஒன்ரஸ் பிசிக்ல என்னென்ன டெம்பரவரி பூஸ்ட் சார்ஜ் பவர் அட்டாக்கும் இது இருக்கா? சரி. எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே. டீட்டெயில்ல ஃபர்ஸ்ட் வேல்யூல கண்டுபிடிச்சிட்டேன் கோலே. இது அடப்பா. அவ்வளவு காயின்ஸ் இருக்கு. வேற எதுக்கு காசு தேவை இப்ப? சொல்லலாமா? மாஸ் ஷீல்டு தான் எதுடா? நான் வச்சிருக்கிறது அது இல்லையே. அட்டாக் விழுகவே விழுகாது. ஏன் ஏறல? என்னப்பா பண்றீங்க? ஒர்க் ஆக மாட்டேங்குது கோல். ஒர்க் பரவாயில்ல வாடா. இரு ஸ்பெல் மட்டும் மாத்தி சொல்றாரு. நானும் ஸ்பெல் மாத்த லெவல் ஏத்திட்டு இருந்தியா? ஆமா அது இன்னொரு செக் போனும் போல இருக்கு அதுக்கு. இங்க நான் பாய்சன் ஸ்பெல் ஒன்னு வச்சிருந்தேனே தான். பேக் ஸ்டாப் அட்டாக் ரெண்டு பாய்சன். ஓ இது கியூர் பாய்சனா? சரி அந்த கோல் அந்த நைஃப் கூட ஓரளவு குறைச்சிச்சுல கத்தி கூட. நான் ஹீலிங் ஸ்பெல் எடுத்துட்டு வரேன்டா. எப்ப போல ஹீலிங் வாங்கிட்டு வந்துருங்க. செட்டா போச்சு. நான் எங்க கத்தியே எடுக்கல. நான் ஸ்கேட்டர் கூட வேணாம். ஸ்கேட்டருக்கு பதிலு பெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே குட் டு கோ. லெட்ஸ் கோ. நான் இந்த லெஜெண்டரி சாமான இறக்கி விட போறேன். அவனை அப்கிரேட்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நான். நீங்க போங்கடா ஃபர்ஸ்ட். அவனை ஏன்டா பண்ண முடியல? ஓ நான் ருவின்ஸ் எடுக்கவே இல்லையா முதல்ல? கோல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண கோல. டேய் அடிச்சு தள்ளிட்டே போகுதுடா. தள்ளி இருக்குடா. ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு போட்டா. கிட்டிகள். ஓகே நான் பக்கத்துல தான் இருக்கேன். நாளே சாரி ப்ரோ. ஐயோ அவன் என்கிட்ட தான் வரான். டோன்ட் வரி ப்ரோ. அவன் படக்ஸ்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ அந்த ரேம்பேஜ் ஆரம்பிச்சான்.
காம்போ போடும்போது அடிச்சான்டா. ஐயோ மேஜிக் கிரிட்டிக்கல். அவ்வளோதான். சரி ஐ வில் ஃபினிஷ். ஐயோ அவ்வளோதான். ஆஹா யாருகிட்ட டிராகன் மூன்வேல் ஓடு. ஏ பாய் யா ப்ரோ மேஜிக். நீங்க போங்க. ஆனா யூஸ் என்னது இன்டெலிஜென்ஸ் 23 வேணுமா? இதுக்குதான் எங்க கூட சேரணும். அதான் ஹேக் போட்டு ஆடணும்ன்றது இருக்குதான். காஸ் பில் பெட் பில்டப். என்ன மூன்வேல் ரொம்ப டம்பியா இருக்கு பாக்க. மூன்வேல் வந்து அவ்வளவு ஒண்ணு இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. டேய் அட பாவி. இதுக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அட பாவி. சரி ஃபயர் கட்டானா அந்த மாதிரிலாம் வச்சிருக்கா? இருக்கு, நிறைய கட்டானா இருக்குடா. கிட்டத்தட்ட ஏதோ 10 கட்டானா என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு எவ்வளவு சொல்றீங்களோ அதே எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு சொல்றீங்க? அவன் வந்து சாப்பாடு இருக்கு சொல்லி சாப்பாடு கேட்காம அப்படின்றான். 5 போடுறேன். லைட்னிங் ஸ்ட்ரைக்ல எனக்கு 4 போதும். 5 திங்க முடியுமா? சரி போடு பாத்துக்க. என்ன போட்டுது? ஏய் இரு. கம்முனா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் கோல். அப்படியா? அது ஏதோ அதுக்கு 20 இன்டெலிஜென்ஸ் பவர் தீர்ந்து போச்சுடா. ரெண்டு கையில என்னால யூஸ் பண்ணடா அந்த பவரை. அடப்பாவி. சரி வாங்க அதுக்குதான் எங்க கூட சேரன்றது சேர மாட்டோம். இந்த கூட சேர்றதா? ஓகே நெக்ஸ்ட் என்னமா அனுபவிக்க முடியும். மூன் கட்டானா கிடைச்சிருச்சா? இப்போ அப்கிரேட் பண்ணுவோம். ஃபயர் கட்டானா போவோம். சரி அனுப்புங்கடா. நீங்க என்ன விட பவர்ஃபுல்லா போயிருவீங்க. அப்புறம் நான் ஒண்ணும் போட முடியாதுடா. அனுப்புங்க. என்ன பண்ணணும்ப்பா? சீட் என்ஜின் இருக்கா? இல்லையா? ரெஃப்ரெஷ் பண்ணனே ஒண்ணும் இருக்காது. ஏய் சீட் என்ஜின் சூப்பரா இருக்கு அதுயோ. அப்படியா? சூப்பர். சீட் என்ஜின் அனுப்புங்கடா. ஏய் வர சும்மா எனக்கு இதை மட்டும் ஏத்த போறேன்டா. இப்போதைக்கு மட்டும் ஏத்திக்கிட்டு அப்புறமே நானும் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே வேற என்ன மாஸ் வெப்பன் இருக்கு? சீட் இன்ஜின். டேய் சாட்டன் வேற என்ன மாஸ் வெப்பன்? எனக்கு தெரியாதுடா. இன்னொரு கட்டானா இருக்குடா. அது கட்டா என்னன்னா ரொம்ப பெருசு. ரீச் வந்து ஒரு பைக் அளவுக்கு ரீச் ரொம்ப பெருசா இருக்கும். இது நான் கட்டானா அந்த விக்கி பேஜ் வச்சிருக்கேன். இவனுக்கு விக்கி பேஜ் அனுப்பிச்சேன். இவன் யூஸ் பண்றதே இல்ல. அந்த விக்கி பேஜ்ல பத்தி எல்லாமே இருக்கு. வாக் த்ரூல இருந்து எல்லாமே இருக்கு. வெப்பன்ஸ் பத்தி டிஸ்கால் அனுப்பிச்சிருக்கேன் பார். எந்த நைஃப் மாஸ் அனுப்புடா டேய். நான் இப்ப இந்த கிரேஸ்ல உட்கார போறேன். விக்கி பேஜ் அனுப்புறேன். காப்பி லிங்க் கோல். கிரேஸ் இல்லையா? அனுப்புறேன். ஓகே. நான் உட்காராதடா. நான் இந்த இடத்துல இருக்கேன். செத்துருவேன். கோல் எங்க பாரு கோல் எங்க பாரு. கோல் இவன்லாம் ஷிஃப்ட்யும் ரைட் கிளிக் கோல. ஷிஃப்ட் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக். என்னது? அதானே சாருக்கு அது தெரியலடா. சாரு அவனுங்க எல்லாம் ஃப்ரோஸா விளையாண்டு இருக்கானுங்க. ஷிஃப்ட் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக். ஷிஃப்ட் ரைட் கிளிக் அதேதானடா? இல்ல எங்க பாரு. என்னடா பண்ண? அதான் ஷிஃப்ட் ரைட் கிளிக் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் கிளிக் அடி. இவனுக்கு அதுவும் வராது இதுவும் வராது. அதான் ஷிஃப்ட் லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் பண்ணிருக்க. ஏய் ஆளாளுக்கு உங்க கேரக்டருக்கு என்ன வருமோ அது ஆடுங்கடா. எல்லாரும் சாம்பிராய் ஆடிட்டு இருக்கானுங்க. நாங்க ஆடும். எங்க கேரக்டருக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியாது.
உனக்கு ஹெவி weapon in வெப்பன்டா Elden நீ Ring is pretty இவன் வந்து important. லைட் While every weapon can work if you நினைக்கிறேன் build around it, there are some weapons that are very powerful right நீ out of the box. ஃபெய்த் நீ The best ஃபெய்த் part is பில்ட் there are a couple you நான் can வந்து get டெக்ஸ்டரிட்டி relatively பில்ட் நீ early on, so ஸ்ட்ரெngth if you பில்ட் have நினைக்கிறேன் நீ required தான் stats ஹெவி to wield them, you can deal absurd நீ தான் amounts ஹெவி of பில்டா damage to என்ன both தெரியல regular அவ enemies வந்து and ஃபெய்த் bosses. And if you don't have the required stats, we've got you covered too, as we will also சரி discuss ஏத்திட்டேன் என்ன on easy. பண்றது So let's get right into it. So the first of these weapons you can get really early on if you want to, but you have to Install defeat பண்ணியா? the boss in order to get it. And dexterity to wield, but the investment in என்ன stats பண்ணோம் is totally worth it அதுல thanks to the போயிட்டு bleed is a Elden status Ring effect that கொடுத்துட்டு builds up on enemies அப்ப if you எங்க hit them with a எதுல weapon that ஆட் பண்ணனும் causes blood ஹெக்ஸ்லயா loss, as you can see over here on the item card. As Hey, soon as install the பண்ணிட்டியா? status is built up, your enemy இது will ஆட் instantly பண்ணிட்டேன் lose என்ன a பண்றது massive Elden Ring amount of health, so ஒரு நிமிஷம் really strong இருங்க as it சண்டேல also இன்வால்வ் ஆயிட்டேன் works against bosses. So yeah, a okay. curved greatsword Change with this that effect is சொல்றேன் already great, but then we still haven't talked about the amazing weapon art. Bloodhound's finesse allows you to perform a backward somersault while slashing with your sword, so an incredibly useful attack as it deals both damage and creates distance between you and your enemy, which is of course really useful for if you need to heal or dodge in a special, which is for most players probably the second region they visit, as it's located right behind Goldrick's boss room. There is a way to get there earlier though, and you will definitely want to, as you can find one of the most amazing weapons in the game here, the Sword of Night and Flame. Not only is this legendary weapon look incredibly cool, it also has one of the most insane weapon arts in the game on it, one that works great against both single targets and groups of enemies. So the way it works is by holding the weapon art button, so LT or L2, you enter the Night and Flame stance. Doing this won't cost you any FP, but while this stance is active, you can follow up with a light or heavy attack to trigger a special move. A light attack will trigger the Night Comet sorcery, shooting a giant beam of energy towards a target, dealing high damage. The longer a target stays in the beam, the more damage it takes, plus it can pierce through enemies as well, so if you manage to line them up, it's pretty good for clearing groups too. But the real star of the show, at least when it comes to clearing groups, is the follow-up heavy attack. This will unleash a massive wall of flame towards the enemies, which travels a decent distance and does massive damage. It works well against some of these roaming groups you sometimes come across in the open world, as one swing can easily take out multiple targets. The best part is that both these attacks don't even cost that much FP, only a bit more than some regular spells. Back to find the Carrion Knight's Sword, a magical longsword that requires some intelligence to use. It has a pretty cool weapon art where you magically extend the blade for a giant slash, but it's also pretty slow and therefore kind of hard to use. The main reason we want to pick this up is so we can dual wield it with the Sword of Night and Flame later on. After that, we move on, still following the road north until we reach the King's Realm ruins. Here you have to get past an illusory wall, so as soon as you reach this spot, hit the wall with an attack and it should disappear. Behind it is a grace point and an NPC that we definitely want to talk to, e.g. the blacksmith. This gentle giant is not only a friendly NPC who can upgrade your weapons for you, he also sells somber smithing stones, which are used to upgrade unique weapons. And you might have already guessed it, but that amazing Sword of Night and Flame is one of those unique weapons. So as soon as we get it, we can come back here to EG to upgrade it. So we hold back on our mount and travel to the main Karia Manor gate. Magical arrow barrages will start raining down on you when you get close, but I found that if you just stay off the main road, they will not come close enough to hit you. And now from here, we want to very carefully make our way over to the next grace point in the area. And I do mean carefully, as this area is home to some of the creepiest enemies I've come across so far. Like, what do we even call these? Hand spiders? I'm going with hand spiders. Anyway, these guys like to set up traps for you. They are hanging from the walls, some have dug themselves in so you can only see their fingertips sticking out of the ground, and if you get too close, they will grab you immediately. You can use a spirit summon here to make your life a bit easier, and by hugging the left wall and looking around to make sure you know where the hand spiders are hidden, you will eventually reach this building. It is guarded by one big hand spider and two smaller ones, but we can just run in, and upstairs is the second grace point. And from that one, it's pretty much... என்னது என்ன பண்ண போறீங்க வோட் பண்ண ரவுண்ட் டேபிளுக்கு அட இது செக் பண்ண போறோம் This talisman lets you restore health in enemy posture and guard the flag attack as it sets the enemy up for a very powerful counter attack. But now, thanks to this talisman, every time ஃபெயில் ஆயிடுச்சு சரி அங்க வேணா ரவுண்ட் டேபிள் வேணா அந்த ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சுக்கு போவோம் அங்க தான் செக் பண்ணி பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சர்ச் இருக்கும்ல சர்ச் ஆஃப் எலே சர்ச் ஆஃப் எலேவா
ஏய் சர்ச் ஆஃப் எல்லை கோட் Perform போடுறா one of these powerful follow-up attacks, you get Not healed there, as bolla. well. Bestial Sanctum, but if you didn't, you can find the teleporter I mentioned near the 3rd Church of Marika, over here on and it's not that far. You so move to the side of the cliff, dodge it and watch it fall off. And if you do manage to get it to fall off, it should give you a little under 2000 runes. Move on further down the path until you pass this giant tree root, after which another get the runes for the first ball, but I found that if I stuck close to the edge and made sure that I actually watched it fall, made sure I got my runes most of the time. You can also make the farm a bit faster by using an item known as a gold pickled fowl food. We'll leave a link to the Extra Life page for this item so you can என்னடா மாறிடுச்சு சரியா சீட்டு சரியா Always a pleasure. Goodbye for now. எங்க ருவீனா போய் லெவல் அப் பண்ணலாம் கோல் எல்லாரும் 999 போட்டு சரி எல்லாரும் 99 போட்டியா என்ன கோல் ஆமா ஏம்ப்ரோ இப்படி இருக்க அது போட் எல்லாத்துலயும் 99 இப்போ லெவல் என்னடா அதெல்லாம் தெரியலையே ஐயோ அப்போனா நீ ஒரு அடி அடிச்சாலே எல்லாம் செத்துருவாங்களே அதுதான் நீ நினைக்கலாம் ஆனா அது இல்ல Good morning, good afternoon and good evening, wherever you are and whatever you're doing. I hope you're having a fantastic day. As so many new people will probably be getting Elden Ring around the holiday period, and a fair few people will probably be wanting to revisit it with the DLC around the corner as well. I wanted to make a couple of guides collating all the knowledge in the game. Now we're going to leave Limgrave proper and head towards Caelid for the first one. If not, you can grab one hint story. This bridge at the entrance to Caelid. Faint purple mist that spreads across. What it doesn't say here is it actually coats the sword with even more sleep build-up, and for a period of time it will put enemies to sleep practically instantly, including most bosses, which makes this very, very powerful for certain bosses in the game. I'm looking at you, Godskin Duo. Honestly, absolute god tier weapon and will make your playthrough extremely fun. Now, from the same site of grace we just lit a minute ago, we are going to head southeast and just my intelligence build will allow you to focus on your smithing stones to get the exact numbers scaling in intelligence, which means even though this staff can't be upgraded, at level 1 it is the most powerful staff in the game. To the Gatefront ruins to wrap up with the final weapon. I didn't want to Trina will make your intelligence build an absolute powerhouse in the early and mid game. Now we're going to head back to where it all started, to the Gatefront ruins, to wrap up with the final weapon. I didn't want to include any weapon that you had to grind for, because these need to be easy and quick to obtain. But this straight sword is so good that I had to include it, and the enemies you need to grind to get it are very, very easy. There are a total of 6 soldiers in this camp that will potentially drop the Lordsworn straight sword. Head southeast and take out this soldier with a mace, and then you'll find your first sword wielder right here. Once he's dead... How's it going, everybody? Welcome to the channel and welcome to another Elden Ring video. Now, if you're anything like me, you've been playing the crap out of Elden Ring the past month, and your YouTube recommendations is probably just littered with Elden Ring content. And one thing I've noticed with a lot of YouTubers is that anytime they discover a new weapon, they make a video on it, slap the words overpowered into the title, and rack in hundreds of thousands of views. Next is the Black Knife. Now the Black Knife I think is really good. It easily carried me through a lot of boss fights. I used it to kill Melania for the first time because the Black Knife has the ability to slowly chip away at a boss's health bar. So when you have this knife, all you have to do is essentially just spam the left trigger attack and it will just eat away at an enemy's health pool. And according to the description, it shortens the boss's overall health. So the more that you spam this, the more it will shrink their max health pool. It has a really fast swing speed, so you can get a ton of damage off really quickly. So overall, I think this is just a great weapon to have. And because it basically... So using the sword, if you can give them frostbite, you can also hit them with that lightning damage at the same time. Wave, and it will keep all the smaller enemies at bay. And because of how well-rounded this weapon is, I'm putting it at A tier, but because I am still new to this weapon, it could easily be an S tier. I just gotta play with it. And then the final weapon on this list is the Black Knife. Now the Black Knife,
shift right click weapon that I feel like that everybody can use. Shift, Because it right click, left click. basically puts all the bosses on easy mode. I'm putting it up to S tier because it's just a weapon that I feel like that everybody can use. And because it's so easy to use and does such a good job at melting bosses, I think that makes it an easy S tier. But that is going to do it for this list, everyone. I know this has been to think much to use it. I'm pretty sure that it got nerfed though, so I don't think it's as good as what it was, but I'm putting it up at A tier because it's a really good weapon. Go up to S tier. I just have to play around with it more. It's one of the harder weapons in the game to get because it just comes down to RNG and you have to grind and grind and grind to get it. But when you do get it, it's really good. Highly recommend it. So up next is the mappers to get this weapon, but I can say that it was worth it because it is so fun to use. This weapon is really good. It does tons of fire damage, so you can set enemies on fire. Its left trigger ability is great at stunning bosses and stunning enemies because you not only swing the sword, but every time you swing with the left trigger ability, it will drop lava onto the ground. And any enemy that steps in this lava will get staggered and then will take Morris execute what it does, but I'm going to put this weapon at C tier just because of how much it lets your guard down when you can give them frostbite, leaving them susceptible to a lot more damage. So I think this weapon's pretty fun to use, but I don't think it's worthy of A tier. Significant to it though, so it's going from S tier to now I think it's at a good A tier. It's still a great weapon to have, and if you resisting it all the time. But overall, it's a really great weapon for boss fights, so I'm putting it up at A tier. So up next, we have one of the hardest weapons in didn't really see much of a reward with this sword. It still has really long reach though, so I mean it's got some range to it. You can hit enemies that are pretty far distance away from you, but I don't think it's worthy of S tier, so I'm going to put it up at A tier. So up next is the haven't gotten it yet, I highly recommend you get it. I have 2 of them because when I started my New Game Plus, this is one of the first weapons that I made sure to go and get. If you want to play on easy mode, I highly recommend you get this. Even the most casual player can use this weapon with very little effort and still just melt bosses, and that's why I'm putting it up at an easy S tier. So up next is the Bloodhound's Fang. Now this is another overall health, so the more that you spam this, the more it will stack. நீ என்னடா 1,52,000 பத்தல நெக்ஸ்ட் அப்கிரேடுக்கு சரி ஓகே எப்படியும் கொஞ்ச நேரத்துக்கு அப்கிரேட் பண்ண மாட்டேன் தான் Hey goal. Find anything interesting? To get black knife. Yeah, bro. Got it. Yo, what's going on, Hey, guys? round table போய் கொஞ்சம் கரெக்ட்டான அப்கிரேட் பண்ணாடா டம்மியா இருக்குடா. And in this one, I want to put a quick guide on knife and one of the assassins. The reason this is good, the Rune of Death to fire off a blade-like projectile, and in addition, soap. Was dress clean பண்றக்க. This like would be super appreciated. Comment down below if you have any questions. But to begin with, if you want to Hey, round table போவோம்டா. Right here, when you run up to this goal எல்லாம் பார்த்தேன் நானே. Plateau, and you want to go over. நீ கரெக்ட்டா தான் அப்கிரேட் பண்ணுங்க வா. This அப்படியே. இங்க பண்ணு. ஏய் 3 லெவல் பண்ண முடியும் பாருங்க. சோபர் ஸ்மித்திங் ஸ்டோன் வேணுமா? போய் வாங்கிட்டு வரேனா? இதுக்கு மேல இங்க பண்ண முடியாதான். அந்த 3 லெவல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அங்க தான் போணும். இப்போ அவனை போய் அடிச்சிட்டு வரேன். Location right here. When you run up to this, there of course is a structure, and when you run towards this building, there'll be a black knife assassin outside. So instead of having to sort of go through structure, and when you run towards to here, this location right here. When you run up to this, there of course Altus Plateau, and you want to go over to here. If you want to obtain this, you need to turn your attention to Nanda Liurnia mountain top of giants. எங்க எந்த பக்கம் வருது மேப்ல? டேய் லியூனியா ஃபர்ஸ்ட் பாருடா. லேக் எனக்கே தெரியும்டா என்ன பண்ணனும்னு. நான் செஞ்சு பாப்போமா? செஞ்சு பாப்போமா சொல்லுங்க. ஏன்னா இந்த கிரேஸ் எல்லாம் வந்து அந்த ஃபோர்ட்ட தான் காமிக்குது. அந்த ஃபோர்ட்ட தான் போய் அடிக்கணும் இப்போ. போமா எந்த ஃபோர்ட்? இது அந்த லினோரியால நேத்து அந்த ஈவென்ட் ஈஜி கிட்ட போய் எல்லாம் அப்கிரேட் ஐட்டம் வாங்கணும்ல. ஈஜி கிட்ட போய் அப்கிரேட் ஐட்டம் எந்த பக்கம் சொல்றது தெரியல. அந்த ஜெயிண்ட் கிட்ட போய் அப்கிரேட் ஐட்டம் வாங்கணும்ல. சோபர் ஸ்டோன் எல்லாம். எதரா? ஆமா ஆமா அது பண்ணிக்கலாம்.
இப்போ இத போய் எதுக்காக நீ பாக்குற அந்த கட்டானாக்காகவா? இல்ல பிளாக் நைஃப்னு ஒன்னு இருக்காமா. அது அப்புறம் புடிச்சுக்கலாம். இப்போதைக்கு அந்த கோர்ட் இந்த ஃபோர்ட் போய் அடிப்போம். ஃபோர்ட் எங்க இருக்கு? நேத்து அவன் இவன்ட்ட போய் ஒரு இது சோபர் ஸ்டோன்லாம் வாங்கினோம்ல பெரிய ஜெயிண்ட் கிட்ட. ரோட் டு மேனா. மேல நார்த்ல மேல பாருடா. அந்த லினோரியாலயே மேல பாரு. லினோர்னியா மேல ரோட் டு சிப்ப இந்த இது பார்த்தோம்ல ரோட் டு மேனரா? ரோட் டு மேனர். அங்க போவோம். ஆஹா எனக்கு கேங் ஆயிடுச்சோ. கோல் you have to hold brave. கேங் ஆயிட்ரா. எப்பரா கேம்க்குள்ள வரது? ஆல்ட் F4 கூட ஹேங் ஆயிடுச்சுனா. நிஜமடி பெண். சரி அகைன் பண்ணு. எனக்கு வந்துருச்சா ஹேங்? இல்ல எனக்கு குயிட் பண்ணிட்டேன். The Altus Plateau. And you want to go over to here, this location right here. When you run up to this, there of course is a structure, and when you run towards this building, there'll be a black knife assassin outside. So in Elden Ring, you are nothing without your weapons, so here are some that you should not miss. Now, just know there are a ton of weapons in this game, so narrowing them down to just 10 for a list is tough. It's really tough. Just keep in mind that these are our personal greatsword that's appeared in basically every From Fantasy game going all the way back to King's Field. Is absolutely worth hunting down, if only for bragging rights at least. Its special skill, called, no surprise here, Moonlight Greatsword, is incredibly powerful, but actually using this weapon isn't easy, as it's got a shockingly high intelligence requirement. So even though it's like this gigantic sword, you gotta be a mage to actually use it. That's not the only thing holding this weapon back. It's also incredibly hard to get, requiring you to play through a long and convoluted quest with a ton of steps that all revolve around assisting Rena the witch. So it's complicated and long, there's just no way we can really even summarize what you have to do to even get it here. So just look up the details if you're really curious. This is a quest worth playing though, as it's actually required if you want to get to some of the most secret parts of the game. There's even a boss or two locked behind it, so it's a quest well worth pursuing, even if you don't care about getting this awesome weapon. But you should. It's sick. In the right hands, this thing is devastating. It's the ultimate From Software weapon, and you definitely shouldn't miss. Those are some awesome weapons that we like. We got some bonus ones that we think are worth mentioning as well. First, Bloodhound's Fang, because you can get it fairly early on if you pay attention. And I mean, it's got this cool special attack dodge type move that can be really useful. Also, just because it's a very good early game staff, you can run into Caelid and get it quick. While you can't upgrade it, it has S scaling right out of the gate, so it'll get you through until mid-game. But those are some weapons we wanted to talk about. Elden Ring is really cool, and there's so much... ஏய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்டா மேல் மேப்ப. சரி அது இத அடிப்போம் முதல்ல இங்க வா நீ. Bang bang nam ko. Sing song ping pong stone cold dai. Bro, mobile recharge code இருக்கா bro? வண்டி அவ்வளோ. You have to explore, bro. என்னடா ஜாயின் பண்ணா? ஆட போயால. அந்தங்க போனால அடிக்குறாங்கயா. என்ன மேஜிக்கலா எக்யூப் பண்ணலாம்ல? ஏய் ஜாயின் பண்ணுங்கடா. என்ன வருது? அப்படியே காத்துல எழுதுனா அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அப்ப ஓகே கோ சேட்டன் ரீஸ்டார்ட் பண்ணு போ. ரீஸ்டார்ட் பண்ணு போ. நானும் வெளில வரேன் ரீஸ்டார்ட் பண்ணுவா.
இருக்கடா இல்லையா? கோடா இல்லையா? கேஷ்பேக்கா? போடு. இப்போ இந்த கத்திக்கு பதிலா நான் இதை யூஸ் பண்ணலாம். உள்ள வந்தே இல்லையா கேட்டன்? நான் உள்ளே தான் இருக்கேன். உள்ளே தான் இருக்கியா? ரீஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ஓ ஓகே. பாவி அதான் சொன்னேன் நான் உங்ககிட்ட. ஏக்கலஜி கேட்கல, மன்னிச்சிருங்க. No problem, bro. In the time use பண்ணி upgrades போட்டு வச்சுக்கலாம். Well, I presume you are a top. இந்த வேர்ல்ட்ல மேப்பே எனக்கு ஓபன் அதிகமா இல்ல. அட பாவி. An old codger who refused. Oh, here I am. Perhaps you. உன் வேர்ல்ட் இல்லையா? ஆமா. இந்த வேர்ல்ட்ல இங்க மேப்பே காணோம் இந்த இடத்துல. அப்போ ஏன் ஓல்டர்ல வந்தோம்னா இப்போ அந்த சோபரின் ஸ்டோன் விற்பான்ல இப்போ மறுபடியும் Sit. Oh shit. Not good. என்னது கெட்டு போச்சுடா. ஆமாண்டா. நல்லா இருந்துச்சா பரோட்டா? பரோட்டா வேணும்னு என்னோட வேணுமா கொமட்டுச்சா? எதுக்கு பரோட்டா நல்லா இல்லையா குழம்பு நல்லா இல்லையா? அம்மா என்ன சொன்ன சும்மா சாப்பிடாம போவேன். ஒரு மூணு துறக்க தெரியுதா? இல்லையா வந்துட்டு இருக்கேன்டா. இந்த ஜெயிண்ட்டை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலையாடா இன்னும்? அந்த ஃபோர்ட்டுக்கு போகல நான் முன்னும். ஓகே வந்துட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். Come on, opened. Okay, bro. Just kamehameha in your face. Let's go. கோல டப்பு டப்புன்னு ஓடணும் இந்த இடத்துல. நல்லா அடிப்பானுங்க. போலாமா? போலாமா? ஏன் இதை என்னால யூஸ் பண்ண முடியல? என்னால அதை யூஸ் பண்ண முடியலடா. அப்ப எடுத்துட்டு வந்து அந்த என்கிட்ட ஸ்கோலார் ஆர்மமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ண முடியல. ஓ ஓகே, ஒரே நிமிஷம் சரி. எக்யூப்மெண்ட் போயிட்டு
ஓகே போலாமா? தெரியும் பார்க்காம ஓடும். ஓடு 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 ஓடு. எல்லாருக்கும் தனித்தனியா ஒண்ணு அனுப்புது. யார் அனுப்புறாங்கன்னு தான் தெரியல. அதான் வந்துட்டேன். கிரேஸ் அப்படி அப்பா இந்த ரீஜன்ல தானே இருக்கு. பிளாக் நைஃப் எடுக்கிறோம். இங்கதான் ஏதோ நிறைய வரும். ஐயா அந்த கையெல்லாம் அடிக்குமாமா. ஏய் பரவாயில்லடா, கட்டானா நல்லா இருக்கு. எங்க போனாலும் கத்துற. நான் என்ன நாட் பேட். தனியா அடி வாங்கிட்டு இருக்கிறேன். இது மோதிரம்லாம் போட்டிருக்கு. ஏய் கட்டி ஆஹா அடே சாக போறேன். கட்டான அவன் 2 கையில தான் வீல் பண்ணணும்ட்டு எங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லை அனிமையா ஜோரான ஒரு கையிலேயே பண்ணுவாரு. ஜோரான வாயிலே பண்ணுவாரு. வாங்கடா போலாம். ஏதோ குக் புக் கிடைச்சிருக்கு. யாரா எங்க பார்த்தாலும் இருக்கிறானுங்க. ஹீல் பண்ணிக்கலாம். என்னடா இருக்கீங்க? மேலதான் நான் போய் புடிச்சாங்க கூட. இங்க ஒண்ணா நீங்க வரலையாடா? தம்பி இலே அடி வாங்கிருக்கோம். கட்டி போடுங்க. எங்க போனா இவன்? மேல. எப்படி மேல ஏறினா? அங்க ஸ்டெப்ஸ் ஒன்னு இருந்துச்சு. நானும் வரேன். என்ன கோல? என்னடா இது? எப்படி போறான்? அவன் அந்த பக்கம் இருக்கான். இங்க வழி இல்ல. இங்க ஒரு குக் புக் கிடைச்சது, அவ்வளவுதான். இதுங்களுக்கெல்லாம் மேஜிக் தான்டா சரிப்பட்டு வரும். பங்காளிங்களோட இங்க நிறைய இருக்குடா. எல்லா இடத்துலயும் இருக்கு. இதான் வந்த வழியா? இல்ல இப்படி போகணும். இவன் வரல, சேட்டன் வரல. இரு வந்துருக்க. போல கிரேஸ் இருக்கா போற போல. ஆமாடா. டேய் நிறைய இருக்கு. எங்க போல் பார்த்துக்கோவா. எரியுதா? நல்லா இருக்கா? ஜோதிகா மாதிரி டக்கு.
Where is the grace? லேடி ராணி. உங்களை ஒன்று தான் கூப்பிட்றான் உங்களுக்கு. லேடி ராணியா? கிரேஸ். ஏதோ கிடைச்சது ஸ்பெல்லாது. ஆமா ஸ்பெல்லு தான். கிறிஸ்டல் ஸ்பெல்லுக்கு தனியா ஸ்டாஃப் வைக்கணும்ல, அப்படியே வச்சிருக்கீங்க. Force with magical great sword. Hell yeah bro. அவருங்க தோடா ஃபுல் யூஸ் பண்ண முடியல. எப்படி அதெல்லாம் உன்னால முடியாது. ஸ்டாஃப் கிட்ட தான் ஸ்டாஃப் வச்சு தான் பண்ணுமா? சரி வாங்க போலாம். இரு வரேன். ஓகே என்ன அங்க போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா அதுக்குள்ள? யாரே உட்காந்துட்டு கோல் அப்படியே நல்லா ஒன் ஹிட் கில் தானடா. தள்ளி விட்டுருச்சுடா, தள்ளி விட்டான்டா கருமா. ஓகே அதாவது ஸ்டேட்டஸ் ஆகலையேன்னு பார்த்தேன். செத்துறான். அது இது மேல இருந்து தள்ளி விட்டான்டாடைய. இந்த கத்தி நல்லா இல்லடா. வேலையா போச்சு. எந்த கத்தி நல்லா இல்ல? மூன் லைட்டா? அது இன்னொன்னு கோடாரி மாதிரி அந்த இவன் குதிரையில போறவனை அடிச்சு கிடைச்சது. அது வேஸ்ட், அது வேஸ்ட். அதுல அடிக்கலான்னு அடிச்சு தள்ளி விட்டான்டா கீழே. போனா மேல வரும். எது இருக்கு கோலே? நிகேஷ் டேய் என்ன மேஜிக்ல அடிக்குறாங்க? அப்படியே வந்து காப்பாத்துற பாத்தியா? மேஜிக்ல அடிக்குறானுங்கடா. இப்போ எங்க போணும்? இது வந்த வழி. அதான் அந்த பக்கம் போனாதான் மெயின் பில்டிங். அப்படியே கீழே போலாம், கீழே வழி இருக்கு. ஆனா எங்க போவோன்னு தெரியல. தள்ளி விட்டுங்க. ஜாலியா உட்காந்து நின்றுட்டு இருக்கான். எங்கேயா போனீங்க? வாடா டேய் ஜோரோ இந்த கிட்ட. குக்கோ சுகோட் குக்கோ கிளிங் ஸ்டோன். டேய் யாரா உனக்கு? Kamehameha in your face. ரெட்டே சாட்டு. ரேட் அத ஸ்பானா. இங்க பாரு ரெடி. ஏய் வெளியே जाओ. வாங்கோ. லிஃப்ட் நினைக்கிறேன். வாங்க.
எனக்கு பிளாஸ்க் அதிகமா இல்லையா? கோல்டன் இங்க கிடைச்சிருச்சு பாரு. பிளாஸ்க் ஏத்திக்க. எங்க கிடைச்சது? இது கோல்டன் ஸ்டோன் இருக்குது. ஐயோ கம்மியா குறையுதுடா. மறுபடியும் போய் உட்காந்தா அது ரெடி ஆயிடும் மறுபடியும் இதாயிரும். டேய் மதி இவனுங்க வந்துறேன். அடுத்தது ஏத்திக்கலாம் வா டேய். டேய் ஓகே. ப்ரோ ஏய் ஆர்மர்லாம் போட்டுறக்கூடாது. ஏய் நிகேஷ் சமன் பண்ண போறேன். அங்க பார். ஏய் இவன் பாரியா? எவனை பார்க்கணும்? இந்த பெருசு அவன் பவர் பண்ண பாரு. அதை நம்ம கத்தி யூஸ் பண்ணுவோம்ல அதை யூஸ் பண்றான். ஏய் நிகேஷ் இதுக்கெல்லாம் மேஜிக் தான். அவ்வளோதான் மேஜிக் போட்டா போதும். ஏய் ட்ரோல் லைட் ஸ்வாட் அதான் எக்யூப் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? ட்ரோல் லைட் எங்க இருக்கு? மேஜிக் டேமேஜ் அதிகமா தான் இருக்கு. What special in this? என்ன கத்துறான்? வேஸ்ட் ப்ரோ கட்டானா ஒப்பி. என்ன இது? சேலஞ்ச் பாஸ் அண்ணா இன்னும் ரீப்ளே இன்னும் நாங்க ரெடியா ஆகுறோம்னா அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. அம்மா ஹீல் பண்ண அட பாவி. செலக்ட் ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்களா? அவனை கடி தனியன. ஏன் ஒரு இடத்துல நீ கட்டி போடுற மாதிரி ஏதாவது ஸ்பெல் இருந்தா கட்டி போடுறான். ஐயோ ஃபீல்டு போச்சு. அடே தப்பு என்கிட்ட இந்த இது முழு மேட்சுக்கே முடிய போகுது.
அவ்வளோதான். அப்பாடே மேஜிக்கே கலந்து. ஏய் கிரேட் பவு. ஆஷா ஃபார் லொலேட்டா ஸ்லாஷ். ஓகே கைஸ் வாங்க ரூன் போடுறா இங்கே போடுறா. ஆஷஸ் ஆஃப் வார் எதுக்குன்னு எக்யூப் பண்றது அதான் தெரியல. எனக்கு எப்படி அந்த இது யூஸ் பண்றீங்க? என்னால அந்த ஸ்டாஃப் யூஸ் பண்ணா தான் அது யூஸ் பண்ண முடியுது. ஆனா ஸ்டாஃப் யூஸ் பண்ணா மத்த மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியல. மேஜிக் எது யூஸ் பண்ணிருக்கீங்க? மேஜிக் எது யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். ஸ்டாஃப் தான். ஸ்டாஃப் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். என்கிட்ட வேற எதுவும் கிடையாது. அப்ப எல்லாமே அந்த கிறிஸ்டல் தான் வச்சிருக்கீங்களா? இங்க பாரியா ஹோல்டு பண்ணலாம். எவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ணலாம் போல இருக்கு. இதுவே நம்ம கிட்ட எமர்ஜென்சி அம்பு விட்டு அதுக்கு அடிக்க வேண்டியதான் லாக் பண்ணி. ஆமா கியூ அம்சி தலையிலே. எங்க நான் பண்ணி பாக்குறேன் ஒரே நிமிஷம். ஸ்டாஃபை கையில எடுத்து பண்ணு. ஹோல்டு பண்ண பவர். இதுவும் கம்மியா தான்டா குறையுது எப்பி. ஓகே லெட்ஸ் கோ. இது யூஸ் பண்ணி பார்த்தாதான் இது வேஸ்ட். ஏன் வழி இல்லைங்க? இல்லை உடைக்கணுமா? டேய் இந்த சைடு டோர் ஓபன் ஆச்சுடா. எங்க? ஆமா ஆனுச்சு. ஆனா இது வழி இல்லையா? இல்ல சிவா இங்க போய் எங்க டோர்? எங்க? அங்க ஒண்ணு இல்லவா? அங்க பாஸ் அடிக்கும்போது இங்க ஒரு டோர் லாக்டா இருந்துச்சு. அந்த பாஸ் என்ட்ரன்ஸ் லாக் மாதிரி. அவனுக்கு ஒன்னு 3 சிஸ்டர்ஸா? ஏய் குதிரை வருதே. ஐயா இது வேற அந்த இத கண்டு சீலை உடைக்க சொல்லுடா. அதுக்கு அந்த பீஸ்ட தேடணும்டா. இந்த சீல் உடைக்கிறதுக்கா? ஷட் ஃபார் நவ். அப்ப என்னத்தையோ பண்ணனும். ஷட் ஃபார் நவ். அங்க பாரு ஏதோ பெருசா இருக்கு டிராகன். கம் ஆன். எங்க? இங்க பாருங்க. என்னடா கதற? எங்கடா? சவுத்த பார்த்து வாங்க. ஏய் shall we do this bro? Are you sure? Can we do this? ஐயோ குறைய மாட்டேங்குது. ஏய் எப்பற அந்த கத்தி அனுப்புறது? ரிலீஸ் பண்ணா கத்தி கிட்டக்க போனாதான் போகும். மூஞ்சிக்கு விடுங்க. மூஞ்சி ஐஸ் டிராகன்டா. போக மாட்டேங்குதுடா. மூஞ்சி கைப் பண்ணிக்க கியூ ஆஃப் 260. டாட் பண்ணாயா? என்னடா நெருப்பு எப்படி குறையுது? ஃப்ரீஸ் ஃப்ளேம் போல, கோல்ட் ஃப்ளேம் போல இருக்கு. ஃபயர் வேணும்டா அதுக்கு. டேய் 260 குறையுதா? அப்படியே அடுத்து நான் குறைச்சுக்கிறேன். மொத ஃபைல்ல என்னடா திரும்பிட்டானே. நான் மீலி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா பக்கத்துல வந்து. நாங்கலாம் பண்ண பரவாயில்ல ப்ரோ. ஏய் எங்கடா இப்பறா விடுவானே? நீ காணாம போச்சு. ரைட் சைடு இருக்குடா. அங்க மேல போச்சு. டேய் என்ன அங்க இருக்குது?
எங்கடா போச்சு? அங்க இருக்குடா. இது வேற ட்ராக்கும். இல்ல அதேதான். அது ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஏறுதியா? ஆமாடா. குறையிறதே காட்ட மாட்டேங்குதுடா அதுக்கு லைஃப். அவன் எங்கிட்ட தான் வரான். அடிங்க நீங்க ப்ரோ. மேஜிக் குறைய போகுது ப்ரோ. ஃப்ராஸ்ட் பைட் ஆமையா நானு? நான் டைரியா முடிச்சு நான் அடிச்சு பண்ணுங்க. நான் இப்போன்னு பார்த்து ஃபயர் டேமேஜ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன்டா. அம்புதான் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க. அட பாருங்களா. ஓ ஜோரலி எப்பமா எவ்வளோ எஸ்கேப் ஆயிடுறானா? இப்படியே ஆராய்ச்சல் மேஜிக்லாம் முடிஞ்சது. அப்ப செத்து இல்ல அப்பன்னு சாவிடா. போய் ஃப்ளேம் எக்யூப் பண்ணலாம். தேவை 99 வச்சிருக்கனால ஹெல்த் நிறைய இருக்குடா அவன்கிட்ட. அது இப்ப அடிச்சது பாத்தீங்களா? கத்தி வச்சு பார்த்தேன். வாயில கத்தி வச்சிருந்தது. என்ன மியூசிக்கே போயிடுச்சு. அவ்வளவுதான், ஆக்ரோ போயிடுச்சு. வந்து ரெஸ்ட் எடுவா. எங்கடா என்னடா இது? ஆக்ரோ போயிடுச்சு. இருந்த இடத்துக்கே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சோ அங்க இருக்கும் பாரு. எங்க ரெஸ்ட்? ஃபாஸ்ட் ஆளாது ஆக முடியல பாரு. அவலாம் ஒருத்தன் தான் ஹீரோ இருக்கேன். எங்களால அனுப்ப முடியாது. சரி மேப்பை திறந்து பாரு. இந்த பக்கம் ஆர் யூ ஷுவர்? நான் இங்க இருக்கு பாரு. டேய் மறுபடியும் வந்துற மாட்டேன். நான் போய் எல்லாம் ஃபயர் டேமேஜ் கொண்டு வரேன்டா. 72 தான்டா குறைஞ்சி அந்த அம்புல. இல்லையே எங்கள 200 குறைஞ்சுது. நீங்க டேமேஜ் அவ்வளோ வச்சிருக்கீங்க. நம்ம 30 தான் ஏத்து நிமிஷம்தான். லைட்லிங்ல 200 குறைஞ்சுது. அதான்டா நீங்க அந்த மாதிரி லெவல் ஏத்திருக்கீங்கடா. எல்லாம் லைட்னிங் அட்டாக் எல்லாம் கொஞ்சம் ஃபயர் டேமேஜ் பாரு. அது ஃபயர் மேஜிக் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோ. அமௌண்ட்டே குறைச்சோம்டா பாதி. ஆமா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் ஏ மேல வந்துச்சு. அதுக்கு குதிரையிலே அம்பு விடுங்கடா. அப்புறம் குதிரையிலே எப்படி விட முடியாது. அது அன்லாக்கே ஆகாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பதுக்கிடணும் கம்முன்னு. பாத்தியா அது காணும்டா. இங்கதான் இருக்கும். ஓகே பை பை டிராகன். இங்க சீல்னா லெஃப்ட் சைடா? குதிரையிலே எப்படி குதிரையிலே விடுற? குதிரையிலே விட முடியாதுடா.
அதை மட்டும் எக்யூப் பண்ணா விடுமோ? எங்க ஆமாண்டா குதிரையில விட முடியுதுடா. Where is the dragon man? அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். இந்த ஆயில் முடிஞ்சு போச்சு. இங்க வாங்க, இங்க ஒரு ரூயின் இருக்கு. என்னடா அந்த ஒண்ணு உட்காந்துக்கிட்டீங்க? என்ன மெமரி ஸ்லாட் கிடைக்குமா? யாராவ? ஆடா பிச்சி இப்பதான் குடுப்பா அந்த இத. ஆமாடா ஏதோ கத்தி குடுப்பாளாம்டா அவ. இல்ல இப்பதான் பெல் குடுப்பா. பர்టిక్యులர் ரீசன் வருது. இல்ல இவளை பார்த்தேன், இவ ஏதோ கத்தி குடுப்பா. ஆனா இவ quest ரொம்ப பெருசாமா. No reason in particular thou claimest. No particular reason. Then mayhaps wilt thou enter into my service? I am the witch Rani. I stole death long ago, and search now that I might one day append the whole of it. And Ridwell, has that roused thy interest? Serve பண்ணலாமாடா? I see. A rare sword. Not many, but I require as much of those as I anticipate. Good. Serve கொடுத்துருவோமா? There is in my service a half-woven எனக்கு அதெல்லாம் அது கேட்கல. அவனுக்கு வேலை செய்யறியான்னு கேட்டா. In searching for the hidden treasure of Nock, I have called for Blythe to greet thee below. Take from him, and there wilt thou find E.G., my war counselor. Heed not their peculiarities. Feel secure in gaining from them what I'm sure the others will be doing. Blade இது கூட தான் இருக்கா? Wolverine. Thou needst not indulge them unduly. இது கொடுத்தானா? But they too wish to appraise. It hath been a passing long time since a newcomer. Speak with the three who await thee below. Thou needst not indulge them unduly. But they too wish to appraise thy. It hath been a passing long. இதுதான் அந்த giant. அடுத்து என்ன பண்ணனும்னு தெரியல. யார் அந்த wolf கிட்ட giant பேசுனா அவன் இப்ப எங்க இருப்பான்னு தெரியலையே. எங்க போணும்? மறுபடியும் கீழ போணுமா? அட இவள கொல்ல நினைச்சாலும் கொல்ல முடியாது போல. கீழ போவோம் வாங்க. நான் ஃபைட்டிங் ஜோன் இது. இப்ப அந்த சீல் டிக்கெட் ஓபன் ஆகுமா? வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கியா? இவன் இப்ப இங்க வந்தா? இவளதான் சொன்னா. Again, I, the Karian royal family, am told that you are searching for Nokron. I will give you whatever guidance I can. Let us give all that we together. அவ இன்னொருத்தி இங்க தான் இருப்பாளா? அவன் எங்க இருக்கான்னு சொல்லவே இல்ல. Let us give all together. யாரா அவன்? அவன் இன்னொரு ஸ்டெப் கீழ ஒருத்தர் இருக்கான். வா. ஏய் wolf man. இவயா? Long time friend. Blythe. If you've forgotten. Glad to have you in the service of Mistress. நீங்களோட பேய் தான் இருக்கு. Getting right to business. I'm still in Limbo. The eternal city of Nokron lies somewhere at the bottom of this. இங்க ஒருத்தி இருக்கா. I'm planning to go below through the well in the lies somewhere at the bottom of this land. Find the road to Nokron from there. ஏய் அண்டர்கிரவுண்ட் வர சொல்றான். The well, see if I can't find them. Keep me waiting. ஏய் அண்டர்கிரவுண்ட் வர சொல்றான்டா. அண்டர்கிரவுண்ட் அந்த மிஸ்ட் வுட்க்கு போயிட்டு அங்க இருந்து வரலாம். I don't know what it is, the mistress, but since we have the misfortune, I ask that you kind. Underground. அடிக்க முடியல அண்ணா அடிக்க முடியல. ஏய் ஆமாடா அடிக்க முடியலடா. குதிரையை கூப்பிட்டு கிளம்பிடு.
தப்பு பண்ணிட்டேன். வாடா சீட்டு முட்டனே டேய். எங்க போறோம்? அந்த சீல்டு கேட் அண்டர்கிரவுண்ட் இருக்கும். அப்படியா? சரி என்னோட 8 கோடி ருயின்ஸ் எடுத்து வந்துறேன் நானு. ருயின்ஸ் எடுத்தீங்களா ரிட்டர்ன்? எவனும் எடுக்கல ருயின்ஸ். ரிட்டர்னா? ஆமா என்கிட்ட 420 இருக்கு. எங்க போச்சு என்னோடது? அட ஓ ஆமா. செத்த ருயின்ஸா? நான் எடுத்துட்டேன்பா. என் மேப்லயே காட்டலையே. ஹவுஸ்மா. ஆரம்பிச்சாங்க. சாரி ப்ரோ, எனக்கு மேப்ல காட்டல. ஐ டோன்ட் நீட் மணி. ஐ வில் மேக் மை ஓன் மணி. எங்கடா இருக்கீங்க? கீழ போறீங்களா? கேட் எங்கடா? ஐயோ சீலா இதாண்டா இருக்கு. ஏன் டிராகன் உல்ஃப் எங்கயோ வந்து பாக்க சொன்னான்டா. அதுதான்டா அண்டர் கிரவுண்ட். அது எங்க இருக்குது? அட அப்படியே போனோம்ல அந்த மிஸ்ட் வுட்ல. அதானா ஷோரா? ஆமா மிஸ்ட் வுட்னே சொன்னான்டா அவன். ஷோராங்கற. சரி அப்ப கூப்பிட்டு போ. எங்க போலாம்னா இப்போ டிபி ஆவறது மிஸ்ட் வுட் அவுட்ஸ்கர்ட்ஸ். டிபி ஆவறது எங்க இருக்கு? அந்த டிபி ஆக முடியல எங்கயோ. ஆமாடா ஏன்டா? என்னடா புரியுதுடா? நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்கடா? நான் அப்ளை ஓட்டு போட்டேன்டா. இல்ல எங்களால மிஸ்ட் வுட் அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு ஓட்டு டிராவல்னா வருது. நான் இப்பதான் ஓட்டு போட்டேன். பிகான் ப்ரோ. மறுபடியும் போட்டிருக்கேன்டா. இல்ல கிரேஸ்ல உட்காரலாம் கோல். கிரேஸ்ல உட்காரலாம். கிரேஸ்லயா? எங்க வரணும்? மிஸ்ட் வுட் அவுட்ஸ்கர்ட்ஸ். மிஸ்ட் வுட் அவுட்ஸ்கர்ட்ஸ். அத காடு மாதிரி இருந்துச்சுல, அந்த கரடியெல்லாம் இருந்துச்சுல. யோ நீ எந்த பக்கம் சொல்லியா மேப்ல? எஃப்எம்டி பாறா. லிம்கிரேவா? லிம்கிரேவா? அது எங்க இருக்கு? லிம்கிரேவ்ல எஃப்எம்டி லிம்கிரேவ்ல பாத்தீனா இருக்கும் மிஸ்ட் வுட் கீழ. அதான் மிஸ்ட் வுட் அவுட்ஸ்கர்ட்ஸ் இதானே? அதுதான் அவன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் ஓட்டு போட்டுருக்கேன். லிம்கிரேவ்ல பாறா கிளாஸர் எஃப்எம்டி. நீயும் ஓட்டு போடணும்டா. லிம்கிரேவ்ல இல்ல அது கேன்சல் ஆயிருச்சு. லிம்கிரேவ்ல என்னது? மிஸ்ட் வுட் அவுட்ஸ்கர்ட் எம்ல பாரு. ஓகே. ஓட்டு ஃபெயில்ட். போட்ட. எனக்கு ஏன்டா வேலை செய்ய மாட்டேங்குறா? நானும் போட்டேன். இருடா எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குறா ஓட்டு போடுறது. கேம் பிளே 3.1 இல்ல புரியல. எல்லாரும் 3ஐ நோக்கி ஓடவும். 3 இல்ல 5ஆ? ஆமா 5. இரு நான் இருக்கிற எல்லா இதையும் எடுத்து போறேன். த்ரீயா 5ஆ? 5. ஏய் 5 காணோம். பியர் பறச்சு இருக்கு. நேரா போ. என்னடா இத்தனை பியர் இருக்கு? ஐயோ. ஓகே சரிண்ணா. கத்தறானே. என்ன இது? என்னைய துரத்துது. இங்க ஒரு பெரிய டோம் மாதிரி இருக்குல்ல. யாரு கிட்ட ஒன் ஷாட் பண்ணு. டேய் எங்க டோம்? டேய் கட்டி புடிச்சு ஹக்கீஸ்லாம் குடுத்து. டேய் பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்.
இது ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ஆகும் விட்டு வாங்க வா எங்கடா டோரு என்ன இது சனிய பாரு டேய் கிளாஸர் ப்ரோ ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் ஓகேவா 5 மினிட்ஸ்ல எப்பறம் முடிக்க முடியா I have to go bro செத்தான்டா சாவுடா சனியனே எங்கடா இருப்பா நான் உள்ள இருக்கேன் வெளில இருக்கு நார்கிரேடுக்கு வர சொன்னான்டா நார்கிரேட் எங்கடா இருக்கு இது நார்கிரேட்ங்கிறது எங்க இருக்குன்னே தெரியலடா ஹாலோஹவுன் கிரவுண்ட் இருக்கு ஏய் நான் கிரவுண்ட்ங்கிறது எங்கேனே தெரியலடா எனக்கு ஓகே ஃபைண்ட் யுவர் வே யூடியூப் பார்த்தா அது பேர் என்ன நான் கிரவுண்ட் ஏதோ சொன்னேன் நார் கிரவுனர் தானே மேல வரணுமாயா மேல வரணுமா ஆமா ஆமா சரி ஓகே அப்ப நாளைக்கு வரேன் நான் அப்புறம் வரேன் நாளைக்கு வரேன் பை பை டைம் ஆயிடுச்சு அப்ப நானும் போய் சாப்பிட போறேன் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு எல்லாம் வருவோமான்னு தெரியாது அடுத்த வாரம் பார்ப்போம் சரி அடுத்த எப்போ வருமோ அப்ப கண்டினியூ அதுவே கிராஷ் ஆயிடுச்சு எனக்கு நல்லதா போச்சு வித்ரா ஆயிடுறேன் அப்பயா எனக்கு அதுவே கிராஷ் ஆயிடுச்சு பாய் பாய் வித்ரா ஆனு நானு ஏன் ஆகல Okay, muy